ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? நாட்டுப்புற கலைஞர்லேருந்து திடீர்னு அகோரியாக மாறிய கலையரசன் மூலமாக மகாகாளி தன்னுடைய வேட்டையை தொடங்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா திடீர்னு இவர் பிரபலமாகிறதை பொறுக்காமல் இவருடைய துறையை சார்ந்தவர்கள் நிறைய பேர் அவர் மேலே புழுதி வாரி இறைத்தார்கள். ஸோ அந்த பொறாமை இயல்பாக இருக்க தான் செய்யும். ஏன்னா ஒரு 30-40 வருஷம் கழித்து சேர்த்து வைத்த பேரை ஒருத்தர் டக்குன்னு ஒரு செகண்டில் தட்டிட்டு போகும்போது பொறாமை வர்றதை தப்புன்னு சொல்ல முடியாது, அதுவும் கலியுகத்தில். ஆனால் அந்த பொறாமை மீடியாவிலே வெளிப்படுத்தும் பொழுது அது எப்படியா இருந்தாலும் பொறாமை நமக்கு ஆப்பு வைக்கும். அதை நமக்குள்ளேயே வச்சுக்கிட்டால் ஓரளவுக்கு பெரிய பாதிப்பு வராது. ஆனால் அது இன்னொருத்தர்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறோம், அதுவும் மீடியா கூட்டி சொல்கிறோம் அப்படின்னா அது கண்டிப்பாக மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். ஸோ இது ரஜினி அம்மாள், மலாய்க்கா, இந்த மாதிரி திருநங்கை சகோதரிகள் ரொம்ப பிரபலமானாங்க. அதிலும் குறிப்பாக யூடியூப் மூலமாக ரஜினி அம்மாள் போன வருஷம் ஒரு 2-3 வருஷமாக ரொம்பவே பிரபலமாயிட்டாங்க. ஸோ அப்போ என்னென்னா அவங்க பேசும்போது எல்லோருக்கும் அவங்கள பிடிச்சிது, ஒரு அகங்காரம் இல்லாமல் இருந்தது. ஸோ மற்றவர்கள் பேசுகிறதுக்கும் அவங்களுக்கும் நல்ல வித்தியாசம் இருந்தது. அதனால் மக்களுக்கு பிடிச்சிது. அதனால் அவங்க நிறைய நகை போட்டிருக்காங்க. அதை பற்றி எல்லாம் அவங்களே கூட சொல்லியிருக்கிறாங்க, எனக்கு இது பிடிக்கும் அதனால் போட்டிருக்கிறேன்ட்டு. ஆனால் அது ஒரு பெரிய விஷயமாக அதை யாரும் கேட்கல. பட் எப்போ இவங்க எல்லோரும் இந்த நாகராஜன் அகோரியை டார்கெட் பண்ணி, நீ எல்லாம் உண்மையான அகோரி கிடையாது, மனைவியோடு இருந்துக்கிட்டு எப்படி அகோரியாக இருக்க முடியும், இந்த மாதிரி நிறைய கேள்விகளை கேட்க கேட்க திருப்பி இவங்க இதே கேள்வியை குறிப்பாக கலையரசன் அவர்களுடைய மனைவி கேட்க ஆரம்பித்தாங்க. அது யாருமே எதிர்பார்க்கல இல்லையா? ஸோ கலையரசன் ஒரு அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்கிறாரு, அதனால் அவர் இது மாதிரி பேசினா ஒன்றும் பண்ணிட மாட்டார் அப்படின்னு நினைக்கும்போது திடீர்னு அவங்க மனைவி ஆக்ரோஷமாக பேசுனது, அதுவும் பாயிண்ட்டாக வச்சு பேசும்பொழுது அவங்க தான் கேட்குறாங்க, இந்த மாதிரி நகை போட்டு இந்த மாதிரி நகையை போட்டுட்டு எந்த சிவனடியார் இருக்கிறாங்க, எந்த காளி பக்தர் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்கும்போது எல்லோரும் ஆமாம் இல்லை அப்படின்ட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இது என்னென்னா எல்லோருக்குள்ளேயுமே நெகட்டிவ் இருக்கும். கலியுகத்தில் நெகட்டிவ் இல்லாதவங்களே இருக்க மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது மற்றவர்களுடைய நெகட்டிவை நம்ம நோண்ட ஆரம்பிக்கும்போது அவங்க இல்லாட்டினாலும் வேறு யாராவது நம்முடைய நெகட்டிவை நோண்டுவாங்க. ஸோ அந்த விஷயம்தான் இங்கே நடக்குது. ஸோ அதேமாரி மலாய்க்கா அவர்கள் இதுக்கு முன்னாடி மாடலிங்லெல்லாம் இருந்திருக்கிறாங்க. ஸோ அப்போ மாடலிங்கில் ரொம்ப ஆபாசமான உடை அணிந்த ஃபோட்டோலாம் இன்டர்நெட்லேயே கூட இருக்குது. ஸோ அதையெல்லாம் கலையரசன் கேட்க ஆரம்பித்தார். காளியே உங்களை அந்த மாதிரி இருக்க சொன்னாங்களா, இப்போ இப்படி இருக்க சொன்னாங்களா அப்படின்னு. ஸோ இது என்னென்னா அந்த பொறாமையை வெளிப்படுத்தினதன் விளைவாக அதற்கான தண்டனை அவங்களே வாலண்டரியாக போய் வாங்கிக்கிற மாதிரி ஆகுது. ஸோ அதே மாதிரி சம்மந்தமே இல்லாமல் இப்போ இவங்களாவது 2 பேர் காளி பக்தர்கள், இவரும் காளி பக்தர், அதனால் ஓகே பொறாமன்னு சொல்லலாம். சம்மந்தமே இல்லாமல் ஜோதிடர் ராம்ஜி, அவருக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. இருந்தாலும் இவர் குறி சொல்கிறார், அவர் ஜோசியம், ஸோ கொஞ்சம் ஸ்லைட்டாக சம்மந்தம் இருக்கிறதுனால அவர் டென்ஷன் ஆகிட்டாரான்னு தெரில. அவர் இப்போ இந்த 2 மலாய்க்காவும் ரஜினி அம்மாவும் பேசுனதில் பொறாமை அப்படின்ட்டு மற்றவர்கள் கணித்தாலும் அவங்க பேச்சில் அது பொறாமையாக தெரியாது. ஏன்னா அவங்க அம்மன் மீது எனக்குள்ள அன்பு, என்னுடைய அம்மாவை நீ தப்பாக பேசிட்ட, என்னுடைய அம்மாவை நீ எப்படி நிர்வாணமாக பார்க்கலான்னு சொல்லுவேன், அவள் 1000 சூரியனுக்கு சமமானவ, அவளெல்லாம் யாருமே பார்க்க முடியாது, இப்படி ஒரு கடவுள் மேலே உள்ள அன்புனால் கோபப்பட்ட மாதிரி தான் இருக்கும் அவங்க பேசுனது. அதுக்குள்ளே பொறாமையும் இருக்கலாம். ஆனால் இவர் பேசுனதில் அந்த மாதிரி அன்பெல்லாம் எதுவுமே இருக்காது, கடவுள் மேலே உள்ள அன்பெல்லாம் இருக்காது. ஆக்சுவலாக இவர் கலையரசனை நக்கல் பண்ணுற மாதிரி உண்மையில் இந்து மதத்தையும் கடவுளையும் தான் நக்கல் பண்ணியிருக்கார். ஆனால் இவர் இந்து முன்னேற்ற கழகம்னு ஒரு கட்சி வேறு நடத்துகிறதா சொல்கிறார். ஸோ என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் ஹோமம் பண்ணுறேன், வாரம் முழுவதும் அன்னதானம் பண்ணுறேன், இலவச ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கிறேன், இலவச கேம்ப் நடத்துகிறேன், இவ்வளவும் பண்ணுற எனக்கு நானே ஒரு தடவை கூட கடவுளை பார்த்ததில்ல, நீ திடீர்னு டாம் டூம்னு சொன்னோடனே காளி உன் முன்னாடி நின்றுட்டாளா அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா, இவர் மனசில் இருக்கிறத டைரெக்டாக கேட்டுட்டார். மற்ற திருநங்கை சகோதரிகள் மனசில் உள்ளதை சொல்லலைன்னு தான் அர்த்தம் இல்லை. ஏன்னா இதுதான் காரணம் இல்லை, எனக்கு கிடைக்கல உனக்கு எப்படா கிடச்சா அப்படிங்கிற மாதிரி.
அப்போ எனக்கு கிடைக்கல அப்படின்னாலே நான் வந்து உன்னை விட சக்தி கம்மியானவன் அப்படிங்கிறத என்னால் ஏற்றுக்க முடியலன்னு. ஆனால் அதை பற்றிலாம் கவலைப்பட தேவையில்லை. கடவுள் சொல்லியிருக்காரு, ஏற்கனவே நம்ம வீடியோலையும் சொல்லியிருக்கிறோம், தீவிரமாக பக்தி செய்தால், நீங்கள் எதை நினச்சி பக்தி செய்தாலும் அந்த உருவம் உங்கள் முன்னாடி தோன்றும். அதுவே உங்களுடைய லட்சியமாக இருக்கும் பட்சத்தில். ஆஞ்சநேயர் பக்தனுக்கு ஆஞ்சநேயர் தெரிவார், பிள்ளையார் பக்தருக்கு பிள்ளையார் தெரிவார், காளி பக்தருக்கு காளி தெரிவார், இயேசு பக்தருக்கு இயேசு தெரிவார். நிறைய கிறிஸ்தவர்கள் இயேசு கூட பேசிகிட்டு இருக்கிறேன், இயேசுவை நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. சாதாரணவங்க, போதகர் கிடையாது. இது சர்வசாதாரணமாக நடக்கிறது. அவங்களுடைய பாவனையை பொறுத்து தான் அது அமையும். ஸோ அந்த மாதிரி பாவனை உள்ளவராக சிறு வயதிலிருந்தே பக்தி நிரம்பியவராகத்தான் கலையரசனும் இருந்திருக்கிறாரு, அவருடைய மனைவியும் இருந்திருக்கிறாங்க. இலவசமாக தான் குறி சொல்கிறதெல்லாம் வேறு பண்ணியிருந்திருக்கார். மற்றபடி அவர் நாட்டுப்புற கலை மட்டும்தான் ப்ரொஃபஷனாக பண்ணியிருக்கிறார். ஸோ அப்போ ஒரு உள்ள பாவனையாக அதை ஒரு பிஸ்னஸாகவே ஆக்காமல் முழுக்க முழுக்க கடவுள் மேலே அன்பினால் மட்டுமே பண்ணும் பொழுது காட்சி கிடைக்கலனா தான் ஆச்சரியம் இல்லையா? ஆனாலும் காட்சி கிடைக்கிறது ஒரு பெரிய அதிசயமோ அல்லது ஒரு பெரிய லட்சியமோ கிடையாதுன்னு கடவுள் சொல்கிறார். ஏன்னா அதனால் நமக்கு நன்மை கிடையாது, அதனால் நம்முடைய பாவம் அழியாது, மற்றவர்களுடைய பாவம் அழியாது. அதனால் அதை நீங்கள் ஒன்றும் லட்சியமாக வைக்க தேவையில்லை அப்படிங்கிறார். ஸோ அதைத்தான் இவர் சொல்கிறார். நான் காளியை பார்த்தேன், சிவபெருமானை பார்த்தேன். சிவபெருமான் வந்து அங்கே நான் பார்க்கும்போதும், காசியில் பார்க்கும்போதும் அவர் தவம் தான் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்போ எல்லோரையும் விட பெரியவர் சிவன்னா அவர் ஒருத்தரை நினைத்து தவம் பண்ணார்னா இப்போ இவரை விட ஒருத்தர் இருக்கிறாருன்னு தானே அர்த்தம். அது யாருன்னு தான் நான் தேடிட்டு போயிருக்கிறேன். மற்றபடி எனக்கு இந்த மாந்திரிகம் பண்ணுறது, குறி சொல்கிறது, இதெல்லாம் இன்ட்ரெஸ்டே இல்லைன்னு தான் சொல்கிறேன். ஸோ அப்போ இவருடைய நோக்கத்திற்கும் மற்றவர்களுடைய நோக்கத்திற்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லையா? மற்றவர்கள் வந்து பிஸ்னஸ் ஆல்ரெடி பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இவர் எனக்கு இதில் இன்ட்ரெஸ்டே இல்லைன்னு தான் சொல்கிறேன் இல்லையா? என்னை வந்து காலி பிடிச்சி வச்சு உட்கார வச்சுக்கிட்டு இருக்கிறேன். நான் என்னை விடு, நான் போயிடணும் தான் இருக்கேன். இப்போ கூட நான் இந்த ஃபீல்டை விட்டு வெளில போகணும் தான் இருக்கிறேன் அப்படின்னு தான் சொல்கிறார். ஆனால் அப்படி இருக்கிறவர் மூலமாக பிரபலங்கள் அவங்களே நோண்டி அவங்க பேரை அவங்களே கெடுத்துக்கிறாங்க. ஏன்னா இதை இப்போ அவங்களுடைய பேட்டியெல்லாம் பார்க்கும்போது அவங்க மேலே வந்து மக்கள் வந்து ஒரு பெரிய மரியாதை இமேஜ் வச்சுருப்பாங்களே, என்னடா இவங்க போய் இப்படி பேசுகிறாங்க அப்படின்ட்டு அந்த இமேஜும் போகும். அது அவங்கள வந்து எல்லா ரீதியாகவும் பாதிக்கும், பிஸ்னஸ் ரீதியாகவும் பாதிக்கும். ஸோ அதனால தான் ஒருத்தர் வந்து ரஜினி அம்மாட்ட கேள்வி கேட்கும்போது இதனால் உங்களுக்கு என்ன பாதிப்புனா, அதெல்லாம் ஒன்றும் எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்றாங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, உண்மையிலே வந்து கோபமுற்ற மாதிரி கலையரசனை தான் நிறைய பேர் கேட்குறாங்க இல்லையா? ப்ராங்க் பண்ணுறன்ற பேரில் நிறைய வந்து அவ்வளவுக்கும் அவர் பொறுமையாக சிரிச்ச முகத்தோடு தான் பேசுகிறார் இல்லை? ஒருத்தர்கிட்ட கூட போயா அப்படின்ட்டு விபூதி எடுத்து அடிக்கிறாரே தவிர ஒரு கோபமாக அப்படி பேசவே இல்லை. ஆனால் மலாய்க்காவை வந்து ஒரே ஒருத்தர் தான் திருப்பி கேட்குற மாதிரி கேள்வி கேட்டாங்க. மற்றவங்களாம் வந்து அங்கே போகும்போதே அவங்க ஒரு பயமுறுத்தின மாதிரி என்விரான்மெண்ட்டாக என்னன்னு தெரியல. மற்றவங்க எல்லாருமே வந்து அந்த மாதிரி கேட்கல. பட் ஒருத்தர் மட்டும் போய் கேட்டார், நீங்கள் பொறாமையினால் பண்ணுறீங்க, அவர் பண்ணால் உங்களுக்கு என்ன, இந்த மாதிரிலாம் கேட்கும்போது அவங்க கோபமாகி ஃபஸ்ட்டு இங்கே என்ன க்யூலியா நான் வச்சுட்டு இருக்கிறேன், ஆமாம் இவங்கெல்லாம் கலையரசன் போயிட்டேன், நீ முதல்ல போயிட்டு அடுத்த ரவுண்டில் வா, போ அவ்வளோதான் அப்படின்ட்டாங்க. ஸோ அந்த கோபம் இதை தான் நம்ம சொல்கிறது இல்லையா? நீங்கள் வெறித்தனமான காளி பக்தராக இருந்தாலும், வெறித்தனமான சிவன் பக்தராகவே இருந்தாலும் உங்களுடைய அந்த கோபம், காமம், பற்று, பேராசை, அகங்காரம்லாம் கொஞ்சம் கூட குறையாது. ஏன்னா இதெல்லாம் பக்தி ஞானத்தின் மூலமாக தான் அது குறையும். அந்த ஞானத்தை கொடுக்கத்தான் கடவுள் வந்திருக்கிறார் கலியுகத்தின் இறுதியில். ராம்ஜி சொல்கிறார்களே, அது கடவுளெல்லாம் யாரும் பார்க்க முடியாது, அப்போ நான் வந்து பேய் கூட பேசுகிறேனேன்னு கேட்பீங்க. அதெல்லாம் பேசிடலாம், ஒன்றும் கிடையாது. மற்றபடி எப்படிப்பட்ட தண்டனைக்காக கூட கடவுளை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறார். கடவுளை பார்க்க முடியாதுன்றது உண்மைதான். அவர் கடவுளை பார்த்தேன்னு சொல்லலை, காளியை பார்த்தேன்னு தான் சொன்னார். காளி கடவுள் கிடையாது. சிவனை பார்த்தேன்னு சொல்கிறார். சிவன் கடவுள் தான், ஆனால் அவர் பார்த்தது சிவனை கிடையாது. அவர் பார்த்தது சங்கர். கழுத்தில் பாம்பு போட்டுக்கிட்டு தியானத்தில் உட்காந்துட்டு இருக்கிறது சிவனே கிடையாது, அது சங்கர். அவர் முன்னாடி சிவலிங்கம் இருக்கும் பாருங்கள், அந்த சிவனை நினைத்து அவர் தியானம் பண்ணுறார். ஸோ அந்த மாதிரி வெறித்தனமாக கடவுளுடைய வழிப்படி கடவுளை நினைப்பவர்கள் அனைவரும் சங்கரே. மற்றபடி அந்த மாதிரி கழுத்தில் பாம்பு போட்டுட்டு யாரும் ஒருபோதும் இந்த பூமியில் கிடையாது. அது பக்தி மார்க்கத்தில் உருவானது, மக்கள் மூலமாக வெளிப்படுது. ஏன்னா பக்தியை மக்கள் தான் செய்கிறாங்களே தவிர கடவுள் வந்து உருவாக்கலை. கடவுள் கலியுகத்தின் இறுதியில் தான் வந்து உண்மையை சொல்கிறார், அதுதான் ஞானம். இது வரைக்கும் நீங்கள் பார்த்த அந்த ஆஞ்சநேயர், பிள்ளையார், காளி, இந்த மாதிரிலாம்
யாரும் உருவம் கொண்டவர்கள் கிடையாது இல்லையா. யானை தலையை வச்சுக்கிட்டு யாரும் கிடையாது. 10 தலை கொண்ட ராவணனும் யாரும் கிடையாது. காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், இந்த 5 விகாரம் ஆணிடமும் இதே 5 விகாரம் பெண்ணிடம் உள்ள இணைந்த ரூபம்தான் 10 தலை ராவணனே தவிர 10 தலை தூக்கிட்டு எவனும் கிடையாது. ஆனால் ராமர் இருந்தார், சீதை இருந்தாங்க. ஒருத்தர் இல்லை, 12 ராமர் சீதை இருந்தாங்க. அதே மாதிரி லக்ஷ்மி நாராயணனும் ஒருவர் கிடையாது, 8 லக்ஷ்மி நாராயணன் இருந்தாங்க. அதனால தான் அஷ்டலக்ஷ்மின்றோம். அப்போ அஷ்டலக்ஷ்மினா அஷ்டநாராயணனும் இருப்பாங்கல்ல. ஸோ அதை பற்றி நம்ம யோசிக்கிறதே கிடையாது. அந்த ரகசியத்தை சொல்லத்தான் கடவுள் வருகிறார். இந்த பூமி 5000 வருட காலச்சக்கரத்தினால் இயங்குது. இந்த 5000 வருடத்தில் முதல் பாதி சொர்க்கம், அடுத்த பாதி நரகம் அப்படின்னு சொல்கிறார். அந்த சொர்க்கமாக இருக்கும்பொழுது வாழ்ந்தவர்களைத்தான் நம்ம தெய்வம்னு கோயில் கட்டி கும்பிட்டுட்டு இருக்கிறோம். அப்படி வாழ்ந்தவர்களே நீங்கள் தான் அப்படிங்கிற ரகசியத்தை சொல்லி நம்மை மீண்டும் அந்த சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போக தான் வர்றார். ஏன்னா இந்த 5000 வருட காலச்சக்கரம் எப்படின்னா, ஜனவரியிலேருந்து டிசம்பர் முடிந்தவுடன் மீண்டும் ஜனவரி வரும், அதோடு முடிஞ்சிடாது உலகம். அதேமாதிரி கலியுகம் கலியுக அழிவுக்கு அப்புறம் அதோடு முடிஞ்சிடாது உலகம், மீண்டும் சத்தியுகம் வரும். இந்த கலியுக அழிவு வர்றது மீண்டும் சத்தியுக சொர்க்கத்தை உருவாக்குவதற்காக, இந்த உலகத்தை புதுப்பிப்பதற்காக. கிறிஸ்தவர்கள் ரெனியூவல் ஆஃப் வேர்ல்டு ரெனியூவல் அப்படின்னே சொல்லுவாங்க. அவங்களுமா அர்த்தம் தெரியாமல் தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. மற்றபடி ராம்ஜி அவர்கள் சொன்ன மாதிரி கடவுளை யாருமே பார்க்க முடியாது தான், ஆனால் கடவுள் கூட பேச முடியும். அதை விட முக்கியம், கடவுள் பேசுகிறத உங்களால் கேட்க முடியும். மனதால் பேசுகிறத சொல்லலை, அது மனதால் எல்லாராலையும் பேச முடியும்னு வச்சுக்கோங்க. நிஜமாகவே கடவுள் பேசுகிறத கேட்க முடியும். ஏன்னா கடைசியின் ஒரு வருடம் ஒரு வயோதிகர் உடலில் வந்து தான் இறைவன் இந்த ஞானத்தை கொடுக்கிறார். அந்த வயோதிகருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறார். அவர் வாய் வழியாக சிவன் கொடுக்கும் ஞானத்தை தான் முரளின்னு சொல்லுவோம். எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக அந்த ஞானம் கிடைக்கிது. ஸோ பிரம்மகுமாரிகள் அத்தனை பேரும் கடவுள்கிட்ட நேரடியாக ஞானத்தை கேட்பவர்கள். இதுதான் புராணத்தில் சப்த ரிஷிக்கு அவர் சொல்லி கொடுத்தாரு அப்படின்னு சொன்னது. இப்போ 7 பேருக்கு சொல்லி கொடுத்தாருன்னு அர்த்தம் கிடையாது. கிருஷ்ணர் பேச்சை 5 பாண்டவர்கள் தான் கேட்குறாங்க, கூட ஒரு திரௌபதி, 6 பேர் தான் கேட்குறாங்க. அப்போ 6 பேருக்கு தான் அவர் சொன்னார்னு அர்த்தம் கிடையாது. உலகத்தில் எல்லோருக்கும் சொல்கிறதுக்கு தான் அவர் விரும்புகிறார், ஒரு வயோதிகர் உடலை அவர் எடுத்து. ஆனால் எல்லோரும் கேட்குறது இல்லையே, ரொம்ப கம்மியானவர்கள் கேட்குறாங்க, விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள். அப்படிங்கிறதுனால 5 பாண்டவர்கள், சப்தரிஷி, இந்த மாதிரிலாம் சொல்லப்படுதே தவிர வெறும் 7 பேருக்குன்னு கிடையாது. இது எல்லாமே கலியுகத்தின் இறுதியில் நடக்குது. இதன் மூலமாக சொர்க்கத்திற்கு நாம் தயாராகிறோம். அடுத்த 2500 வருடம் இந்த பூமி சொர்க்கமாக இருக்கும். அடுத்து நரகம் வரும்பொழுது தான் பக்தி மார்க்கத்தில் இப்போ நடக்கிற விஷயங்கள் கதைகளாக, புராணங்களாக வெளிப்படுது. ஆனால் இப்போ நடக்கிறதெல்லாம் உள்ளுக்குள்ளே நடக்கிற விஷயம். கடவுள் நமக்குள்ளே இருக்கக்கூடிய காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தை அழிக்கிறதுக்கான வழியை சொல்கிறார். ஏன்னா இந்த பூமியை சொர்க்கமாக படைக்கும் பொழுது அங்கிருந்த மனிதர்களுக்கு யாருக்குள்ளேயும் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னன்னே தெரியாது. அப்போ எப்படி குழந்தை பிறக்கும்? கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும்போது மனைவி கர்ப்பம் அடைவாள். அதுதான் யோக பலத்தில் குழந்தை பிறக்கிறதுன்னு சொல்கிறது. பரிசுத்தமான ஆத்மாவின் எண்ணத்திற்கு அவ்வளோ பலம் இருக்கும். அதனால தான் சொர்க்கத்தில் வாழ்ந்த தேவதைகளுக்கு இன்னைய வரைக்கும் கோயில் கட்டி கும்பிட்டுட்டு இருக்கிறோம். அதனால தான் இப்போ காளியை வழிபடுற கலையரசன் அவர்கள் ஒரு சகோதரி கேட்கும் பொழுது, மனைவியோடு நீங்கள் இப்போ காமத்தில் இருக்கிறீங்களா, சேர்றீங்களா அப்படின்னு கேட்கும்போது சேர்ந்து தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். அதுதான் பிரச்சனையாகுது. அப்போ யோசிச்சு பாருங்களா, காளியை வணங்குறவங்களே காமத்தில் விழக்கூடாதுன்னா சொர்க்கத்தின் தேவதைகள் காமத்தில் விழுந்திருப்பாங்களா? யோசிச்சு பாருங்கள். ஸோ அப்படி இருந்ததே நீங்கள் தான்ற, அப்படி நீங்கள் ஆகுங்கன்னு கடவுள் சொல்கிறார் இல்லையா. அகோரிகள் காமத்தில் விழக்கூடாது அப்படின்னு மலைக்கா சகோதரி சொல்கிறாங்க. அதுக்கு நாம் பெரிய சல்யூட் சொன்னோம். ஏன்னா ஆன்மீகத்துக்கும் காமத்துக்கெல்லாம் சம்மந்தமே கிடையாதுன்னு சொல்லியே ஊரை ஏமாற்றிட்டு வந்திருக்கிறாங்க. குறிப்பாக இந்த தலைமுறை ஃபுல்லாக எல்லா குருமார்களும் சமீபமாக இறந்தவர்கள்லேருந்து எல்லாம் அதான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த சகோதரி குறைஞ்சபட்சம் அகோரியாச்சும் காமத்தில் விழக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்களே. ஆனால் இந்து மதம் மற்ற மதம் மாதிரி கிடையாது. அது இந்து மதம்ன்றதே ஒரிஜினல் பேர் கிடையாது. ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம், சொர்க்கத்தில் வாழ்ந்தவர்கள். அப்படியே நரகத்தில் மறுஜன்மம் எடுத்து வரும்போது ஹிந்துன்னு நம்ம சொல்லிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா அந்த தேவதைகளுக்குரிய குணம் இல்லை, காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தில் விழ ஆரம்பிச்சிட்டோம். இப்போ கடவுள் அந்த வயோதிகருக்கு பிரம்மான் பேர் வச்சு அவர் வாய் வழியாக இந்த ஞானத்தை கொடுக்குறான்னு சொன்னோம் இல்லையா. அந்த பிரம்மா வாய் வழியாக இந்த ஞானத்தை கொடுப்பதே காமத்தை வெல்வதற்கான ஞானம்.
அப்போ இந்து தர்மத்துடைய ஆரம்பம் பார்த்திங்கன்னா தேவதை தர்மம் தான். அதனால தான் நம்ம தேவதையை வழிபடுறோம். கிறிஸ்துவை வழிபடுபவர்கள் கிறிஸ்தவர்கள்னால் தேவதையை வழிபடுபவர்கள் தேவர்கள்ன்றதை மறந்துட்டோம் பாருங்கள். இதை ஞாபகப்படுத்த தான் கடவுள் வரார். இப்போ கிறிஸ்தவ மதத்திலும் தூய்மையாக பிரம்மச்சரிய விரதம் இருக்கிறாங்க. யார்? கன்னிகாஸ்திரியும் பாதிரியார்கள் மட்டுமே. அதில் ஒரு சிலர் தப்பாக போயிடுறாங்க, அவங்கள விட்டுருங்க. ஆனால் நேர்மையாக இருக்கிறவங்க இருக்கிறாங்க. புத்த மதத்துலேயும் அதே மாதிரி துறவிகள் இருக்கிறாங்க, சமண மதத்துலேயும் இருக்கிறாங்க, இந்து மதத்தில் நிறைய பேர் அந்த மாதிரி இருக்கிறாங்க. ஆனால் தேவதை தர்மம் தான் நம்முடைய உண்மையான தர்மம், இந்து தர்மம் கிடையாது. என்ன வித்தியாசம்? இந்துன்னு சொல்லிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இந்துவாக இருக்கிற ஒவ்வொருத்தரும் காமம் இல்லாமல் இருக்கணும், அதைத்தான் போதிக்கணும் இல்லையா? இப்போ மலைக்கா சகோதரி சொல்கிறாங்க, அந்த கலையரசனும் அவங்க மனைவியோ என்னுடைய இடத்துக்கு வந்தாலே அவங்க மண்டை வெடிச்சிடும்னு சொன்னாங்களாம். ஸோ இதை வந்து கலையரசன் ஒரு பேட்டியில் சொன்னார், நானும் பார்க்கல. அப்போ அங்கே வர்றவங்க எல்லாருமே காமத்தில் விழுந்தவங்க தானே அவங்கள பார்க்க வராங்க. அப்போ எல்லாருடைய மண்டையும் வெடிக்கணும்ல. இப்போ வந்து அவங்க மண்டை வெடிச்சிடுவாங்கன்னு சொன்னதை நான் தப்புன்னு சொல்லலை. தூய்மையாக இருக்கணும் அப்படிங்கிறது எல்லோருக்கும் போதிக்கப்பட வேண்டிய விஷயம், வெறும் அகோரிகளுக்கு மட்டும் போதிக்கப்பட வேண்டிய விஷயம் கிடையாதுன்றதான் நம்முடைய பாயிண்ட். ஸோ அப்போ கடவுள் கொடுக்குற ஞானத்தை நாம் கேட்குறோம், நேரடியாக கேட்குறோம். அப்போ ஏன் பார்க்க முடியல? ஏன்னா அவருக்கு உடம்பு கிடையாது. இப்போ என்ன நீங்கள் பார்க்குறீங்களா? பார்க்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. நான் போட்டிருக்கிற ட்ரெஸ் ஆகிய இந்த உடம்பு தான் நீங்கள் பார்க்குறீங்க. நான் இந்த உடம்பு கிடையாது. இதை இயக்கக்கூடிய ஆத்மா, உயிர். அது புருவத்தில் நட்சத்திரமாக ஜொலிக்கினால்தான் இங்கே பொட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் கடவுளும் ஆத்மா. ஒரே வித்தியாசம், நாம் தாயின் கர்ப்பத்தில் குழந்தையாக பிறக்கிறோம். கடவுள் ஒருபொழுதும் எந்த தாய்க்கும் பிறந்தது கிடையாது. புராணத்தில் கூட சிவபெருமான் இந்த தாய்க்கு பிறந்தாருன்னு கதையே கிடையாது. ஸோ புராணங்கள் கற்பனை கதை தான், ஆனால் அதில் கூட அப்படி கிடையாது பாருங்கள். சிவனுக்கு மட்டும்தான் பிறப்பிறப்பு இல்லாதவராக காட்டப்பட்டு இருக்கும். ஸோ அப்போ யார் உடலில் அவர் வந்து பேசுகிறாரோ அவரைத்தான் நம்ம பார்க்க முடியுமே தவிர சிவனை பார்க்க முடியாது. அப்போ எப்படி உள்ளே பேசுகிறது சிவன் தெரியும்? அந்த ஞானம், வார்த்தை தான் கடவுள்னு பைபிளில் இருக்கும் தெரியுமா? அந்த வார்த்தையை வைத்து தான் கடவுளை நாம் கண்டுபிடிக்கிறோம். ஸோ நம்ம வந்து சர்ச்சுக்கு போனாலும் பிடிக்கும், ஏன்னா கடவுளுடைய ஞானம் அங்கங்கே சிதறி இருக்கனால. சர்ச்சில் குரானை படித்தாலும் கொஞ்சம் பிடிக்கும், பைபிளை படித்தாலும் கொஞ்சம் பிடிக்கும், ஆனால் ஃபுல்லாக பிடிக்காது. ஏன்னா அதிலே வந்து ரொம்ப கடவுள் கொலை பண்ண சொன்னார் இப்படியெல்லாம் கேட்டு நம்ம வந்துடும். அதேமாதிரி அகோரிகள் சில விஷயங்கள் பிடிக்கும், ஆனால் ஃபுல்லாலாம் ஏற்றுக்க மாட்டோம். ஏன்னா கடவுளுடைய ஞானம் நேரடியாக கேட்டால் மட்டுமே தேவதை ஆத்மாக்களுடைய ஆத்மா திருப்தி அடையும். மற்றவர்கள் இப்போ அகோரின்றது துறவர மார்க்கத்துடைய அது ஒரு பிரிவு, அவ்வளவுதான். துறவர மார்க்கம், குடும்பத்தை விட்டு போகிற மார்க்கம். அதுக்கும் இந்து மதத்துக்குமே முதல்ல சம்மந்தம் கிடையாதுன்னு கடவுள் சொல்கிறார். ஏன்னா இந்து மதம் இல்லற மார்க்கம். சொர்க்கத்தில் தூய்மையாக இருந்த இல்லறம் இன்றைக்கி விபச்சார இல்லறமாகிடுச்சு, அதாவது காமம் கலந்ததாகிடுச்சு. ஸோ அப்போ இவங்க தான் கடவுளை வணங்கணும். எதுவுமே தேவையில்லைன்னு போகிற அகோரிகள் கடவுளை வணங்கி என்ன பண்ண போகிறாங்க? பிறவா நிலையா? அப்படிலாம் ஒன்று கிடையவே கிடையாதுன்று. அப்படி பிறவா நிலைன்னு எல்லாம் போயிட்டு இருந்தால் மக்கள் தொகை குறைஞ்சிட்டு இருக்கும். அப்படியெல்லாம் யாருமே கிடையாது. வள்ளலாராக இருக்கட்டும், ராகவேந்திரராக இருக்கட்டும், எல்லாரும் மறுஜன்மம் எடுத்தே ஆகணும். சீரடி சாய்பாபா இருக்கட்டும், மறுஜன்மம் எடுத்தே ஆகணும். எஸ். ஏன்னா இப்போ இந்த ஞானத்தை கேட்டு, இந்த ஞானத்துடைய சாரம் என்னென்னா, உங்களை ஆத்மான்னு ஒன்று வந்து சிவபரமாத்மாவை நினைக்கணும். எந்த அளவுக்கு அவரை நினச்சிக்கிட்டே இருக்கிறீங்களோ, அவர் செம்பன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார். ஸோ செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி அவரை எந்த அளவுக்கு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஆத்மா தூய்மையாகும். தூய்மையாகிறதுனா என்ன அர்த்தம் தெரியுமா? வெளி உலக கவர்ச்சியில் இப்போ மயங்கி கிடக்கிறதுக்கு காரணம் ஆத்மா சக்தி இழந்திருக்கு, பலகீனமாக இருக்குது. ஸோ இறைவனை நினைக்க நினைக்க அந்த சக்தி நிரம்ப நிரம்ப வெளி உலக கவர்ச்சியிலேருந்து புத்தி விலகி ஆத்மாவில் குவிய ஆரம்பிக்கும் உங்களுடைய கவனம். அடுத்தது ஆத்மாவிலிருந்து பரமாத்மாவோடு புத்தியை இணைப்போம். ஸோ அந்த இணைப்பு கட்டாகாத நிலையை அடையிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது கண்டிப்பாக நேரம் எடுக்கும், எடுத்தோடனே நடக்கிற விஷயம் கிடையாது. ஆனால் இதை நீங்கள் குடும்பத்தில் இருந்துக்கிட்டே பண்ண வேண்டியது தான். காட்டுக்கு போக தேவையில்லை, பட்டினி கிடக்க தேவையில்லை, போய் பணத்தை சாப்பிட்றது, இந்த மாதிரி தவறான உணவு, அசுத்தமான உணவு பழக்கம் எதுவும் கிடையாது. நீங்கள் பாட்டுக்கு இறைவனுடைய ஞானமாகிய முரளியை கேட்குறீங்க, ஆத்மானு வந்து சிவபரமாத்மாவை நினைக்கிறீங்க. ஒவ்வொருத்தரையும் ஆத்மாவை பார்க்க முயற்சி பண்ண ஒரு டைமுக்கு அப்புறம் வெறும் ஆத்மாவை மட்டும் பார்க்குறது இயல்பாக ஆகிடும். உடல் உங்கள் கண்ணுக்கு தெரியாது. கண்ணுக்கு தெரியாதுன்னா கண்ணே தெரியாமல் போய்டும்னு அர்த்தம் கிடையாது. உங்களுடைய மூன்றாவது கண் திறந்திருக்கும். மூன்றாவது கண்ணுன்றது ஞானக்கண், ஞானம் என்கிற மூன்றாவது கண் அர்த்தம் இல்லை? இந்த 2 கண்ணுனால் அழியக்கூடிய பொருள் பார்க்க முடியும், மூன்றாவது கண்ணால் அழிவற்ற ஆத்மாவை பார்க்க முடியும். இதுதான் 3வது கண். ஸோ இது தெரியாமல் ராம்ஜி அவர்கள்
இவர் கலையரசனுக்கும் தெரியாது தான். அவருக்கு வந்து இந்த மாதிரி சில விஷயங்கள் குறிப்பாக்குறது இதெல்லாம் வந்தது தான் 3வது கண் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாரு. நிறைய பேர் அப்படி தானே இருக்கிறாங்க. கண்ணை கட்டிக்கிட்டு எதிர இருக்கக்கூடியதை படிச்சுட்டு எனக்கு 3வது கண் திறந்துருச்சுன்றாங்க. ஸோ அதை கலையரசனே நக்கல் பண்ணியிருப்பார். எங்கள் பின்னாடி வச்சுக்கிட்டு நீ சொல்லாமல் பார்ப்போம், அதை இன்னும் முன்னாடி வச்சுட்டு சொல்கிற அப்படின்ற லாஜிக்கான பாயிண்ட்டு தானே. இன்னொரு விஷயம், இந்த கண்ணுனால் தெரிகிற விஷயத்தை பார்க்குறதுக்கு எதுக்கு 3வது கண்? தெரியாத விஷயத்தை பார்க்குறதுக்கு தான் 3வது கண். அதுதான் ஆத்மான்னு உணர்ந்து ஒவ்வொருத்தரையும் ஆத்மான்னு பார்க்குறது. அப்போ என்ன ஆகும்? சரீர கவர்ச்சியில் மயங்க மாட்டீங்க. அப்படி தான் காமத்திலேருந்து, கோபத்திலேருந்து, பற்று, பேராசை, அகங்காரம் எல்லாத்துலேருந்தும் விலகுவீங்க. அப்போ பார்க்குறதெல்லாம் உலகம் அழிய போகுதுன்னு தெரிஞ்சு போச்சு. கடவுள் சொல்கிறார். ஏன்னா கடவுளே அழியிறதுக்கு 100 வருடம் முன்பு தான் வரார். வந்து 87 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் காலம் தான் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே இந்த உலகத்தின் விஷயத்திலேருந்து பற்றை நீக்கணும். ஏன்னா பற்றுனால் தான் நமக்கு வலி வருது, உடல்ன்ற உணர்வுனாலையும் வருது. ஆனால் பயம் மட்டும் இல்லாமல் போனால் போதாது, ஆனந்தமாக உடலை விட்டு போகணும். அதுக்கான செய்தி தான் சொல்கிறார். சொர்க்கம் வரப்போகுது. இந்த உலக அழிவு தான் சொர்க்கத்தின் வாசல். ஸோ கலியுகம் அழிவதே சொர்க்கம் உருவாவதற்காக. அங்கே தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாளிகையில் குடியிருப்போம். சிங்கமும் பசுவும் ஒன்றா தண்ணி குடிக்கும். சிங்கத்திற்கு கூட இன்னொரு விலங்கை அடித்து சாப்பிடணும்னு தோணாது. இன்றைக்கி அகோரிகள் மனுஷனையே சாப்பிட்றான். இதை வந்து கடவுள் பேரால் சொல்கிறாங்க. உண்மையிலே சிவபெருமானை அசிங்கப்படுத்துறது அகோரிகளுக்கு ஈக்குவலாக யாருமே கிடையாது. அதேமாரி பிணங்களோட உடலுறவு கொள்றதா சொல்கிறாங்க. சிலர் வந்து மறுக்கிறாங்க. ஆனால் அது ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. நீ எதை சாப்பிட்றியோ அதோட உடல் உறவு கொள்வ, எதோட உடல் உறவு கொள்றியோ அதை சாப்பிடவும் செய்வாய். சுற்றி பாருங்க இல்லையா? விலங்குகளை நீங்கள் சாப்பிட்றீங்கள, அந்த விலங்குகளோட உடல் உறவும் கொள்கிறாங்க இல்லையா? ஒரு கர்ப்பமாக இருந்த ஆடை கட்டி போட்டு வச்சுருக்கிறாங்க. திடீர்னு ஒருத்தன் செவ்வரி எகிரி குச்சி வந்துருக்கிறான். அப்புறம் கடகடன் சத்தம் கேட்குதுன்னு போய் டார்ச் அடிச்சு பார்த்தா அதோட காமத்தில் ஈடுபட்டுருக்கிறான் ஒருத்தன். ஸோ சாப்பிட்டா அதோட உடல் உறவும் வைக்கிறான். அதேமாதிரி உடல் உறவு மனைவியோட வைக்கிறான், ஓரின சேர்க்கை வைக்கிறான், மனிதனையும் சாப்பிட்றான். நிறைய நியூஸ், அதாவது அகோரிகளை விட்டுருங்க, மற்றவர்களே சொல்கிறான். தன்னுடைய காதலனை கொலை பண்ணி சாப்பிட்றான், காதலியை கொலை பண்ணி சாப்பிட்றான். நியூஸில் வந்துக்கிட்டு இருக்குது இல்லையா? இப்போ கலையரசன் சொல்கிறார், மற்ற விலங்குகளையெல்லாம் விட மனித கறி சுவையாக இருக்குன்றார், ரொம்ப சாஃப்டாக இருக்குன்றார். கடைசியில் தான் நடக்க போகுது. விலங்கு சாப்பிட்றதுக்கு நம்ம அடிமையாயிட்டா கடைசியில் மனுஷனை தான் அடித்து சாப்பிடுவாங்க. ஸோ இன்றைக்கி குழந்தைங்கள வெளில அனுப்ப பயப்படுறாங்க பாருங்கள். ஏற்கனவே குழந்தைய வந்து நெஞ்சை கட் பண்ணுறதெல்லாம் ஒரு வீடியோ வைரல் ஆச்சு. அது எதுக்காக கட் பண்ணானுங்க தெரில, சாப்பிட்றதுக்காகவா என்னன்னு தெரியல. ஏன்னா ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடியே மலேசியாவிலையோ சிங்கப்பூர்லேயோ இந்த மாதிரி குழந்தைங்களை கடத்தினாங்க. அது எதுக்குன்னா குழந்தைங்களுடைய கல்லீரலோ ஏதோ ஒரு பகுதி வந்து சாப்பிட்டா ஆண்மை அதிகரிக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையினால் குழந்தைய கடத்திட்டு போய் அது ரொம்ப விற்றாங்க. அந்த மாதிரி நிலை வரும். அது ஆல்ரெடி நடக்குது. ஆனால் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் கொலை பண்ணுற நிலை வரும். பஞ்சம் பட்டினி எல்லாம் பயங்கரமாக. உலக அழிவின் போது சும்மா கிடையாது. அதுக்கு நிறைய பேர் உலக அழிவுனா அதான் எல்லோரும் தானே அழியுது, அப்போ செத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னுவாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை தான், அது கடைசி கட்டம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் செஞ்சீங்களே பாவம் 2500 வருஷத்தில், அத்தனைக்கும் தண்டனை கிடைக்கும். ஸோ இப்போ நிறைய பாலியல் குற்றங்கள், குழந்தைகளெல்லாம் கற்பழிக்கிறதெல்லாம் பார்க்குறோம் இல்லையா? ஸோ இதெல்லாம் சர்வசாதாரணமாக நடக்கும். அந்த கடைசி நேரத்தில் அந்த அணுகுண்டெல்லாம் போட்ட பிறகு ஆஸ்பத்திரி இருக்காது, போலீஸ் ஸ்டேஷன் இருக்காது, எதுவும் இருக்காது, கோர்ட் இருக்காது, சிசிடிவி கேமரா இருக்காது, கரண்ட் இருக்காது. இப்போ இதெல்லாம் இருக்கும் பொழுதே மனிதன் இவ்வளோ குற்றத்தை பண்ணுறான்னா இதெல்லாம் இல்லைன்னா என்னென்ன பண்ணுவான் யோசிச்சு பாருங்கள். அது மட்டும் கிடையாது, வெளிநாடுகளில் அணுகுண்டு போட்டாங்கன்னா இந்தியா அழியாது, மற்ற எல்லா நாடும் அழிஞ்சிடும். அழிந்தாலும் எந்த ஆத்மாவும் மேலே கடவுள்கிட்ட போக முடியாது. தூய்மை ஆயிடுச்சா என்ன? அப்போ மனித ஆத்மா உடலை விட்டு வெளியே வந்தாலும் அதே குணத்தில் தான் இருக்கும், தனிமை பயமாக தான் இருக்கும். ஸோ அப்போ எங்கே மனிதர்கள் இருக்கிறாங்களோ அதை நோக்கி ஓடியாரும். இந்தியாவில் மட்டும்தான் இருப்பாங்க. அப்போ ஒவ்வொருத்தனுக்குள்ளேயும் 50-60 ஆத்மா பூர்வன்ட்டு பைபிளில் போட்டிருக்குது பார்த்தீங்களா? அது இந்தியாவில் நடக்க போகிற விஷயம், இறுதியில் நடக்கிற விஷயம். அங்கே பைபிள், குரான், கீதை, ராமாயணம் இது எதுவுமே கடந்த காலத்தில் நடந்த விஷயம் கிடையாது. இறுதியில் நடக்க போகிறதை தீர்க்க தரிசனமாக முன்கூட்டி கதை வடிவத்தில் எழுதப்பட்டது, அவ்வளோதான். அப்போ யோசிச்சு பாருங்கள், இது என் உடம்பே கிடையாது, இந்த உடம்புக்குள்ளே நான் ஒளிஞ்சிட்டு இருக்கிறேன். அப்போ இந்த உடம்புக்கு தங்கச்சியாக இருந்தால் அது எனக்கு என்ன கவலை? அந்தளவுக்கு காம வெறி பிடிச்சி தான் இருக்கிறாங்க உலகம் ஃபுல்லாக, உங்களுக்கு தெரியும்ல. அப்போ எப்படி இருக்கும்? இந்த உடம்பை வைத்து என் சகோதரியோடு உள்ள வேற ஒரு ஆத்மா காமத்தில் ஈடுபடுத்தினா ஒருத்தனுக்கு காமத்தின் மீது வெறுப்பு வருமா வராது?
உங்கள் சொந்த மகள் மீது நீங்கள் காமத்தில் ஈடுபடுறீங்க, சொந்த தாயோடு, சொந்த தகப்பனோடு, சொந்த அண்ணனோடு, சொந்த மகனோடு காமத்தில் ஈடுபடுறீங்க. உங்கள் விருப்பம் இல்லாமல் உங்கள் உடல் ஈடுபடுது அப்படின்னா உங்களுக்கு காமத்தின் மீதே வெறுப்பு வருமா வராதா? இப்படித்தான் காமத்தை கடைசியில் விற்பாங்க எல்லோரும். ஆனால் அதுக்கு முன்னாடியே இறைவனை நினைத்து ஆத்ம உணர்வில் வந்து நீங்கள் காமத்தை விட்டீங்கன்னா சந்தோஷமான விஷயமாக இது இருக்கும். இல்லை, இது நரக வேதனையாக இருக்கும் இல்லையா? அந்த வடநாட்டில் வந்து ஜார்க்கண்டில் கணவன் முன்னாடி மனைவியை 10 பேர் கேங் ரேப் பண்ணியிருக்கிறாங்க, ஸ்பானிஷ் மக்களை. ஸோ அப்போ அது எவ்வளோ பெரிய தண்டனை? அதை விட கொடூரமானதெல்லாம் நடக்க போகுது. ஸோ அதிலிருந்து தப்பிக்கணும்னா இப்போவே 3வது கண்ணை திறந்து பார், ஒவ்வொருத்தரையும் ஆத்மானு பார். அப்போ சரீர கவர்ச்சியிலேருந்து நீ விலகும்போது நீ எந்த பாவமும் செய்யலைன்னா உனக்கு எந்த தண்டனையும் கடைசியில் கிடைக்காது, நீ தப்பிச்சிடுவ. அந்த நிலை இறைவனுடைய ஞானத்தை கேட்டு எல்லாருடைய 3வது கண்ணும் முழுவதுமாக திறந்தால், இப்போ ஸ்லைட்டாக திறக்குது, டக்குன்னு மூடுது, ஸ்லைட்டாக திறக்குது, இறைவனை நினைக்கிறோம், ஆத்மான்னு பார்க்கணும்னு நினைக்கிறோம், டக்குன்னு அழகாக இருக்கிறாங்க இல்லைன்ற ஒரு எண்ணம் வந்துட்டு டக்குன்னு இந்த கண்ணு மூடிடுது, இந்த கண்ணு திறந்துக்குது. ஸோ அதுதான் நீங்கள் சிவனாக பார்க்குறது சங்கர். ஆக்சுவலாக அவர் வந்து கண்ணை ஸ்லைட்டாக மூடின மாதிரி இருக்குது இல்லையா, பாதி மூடி பாதி திறந்த மாதிரி இருக்கும். அப்போ என்னென்னா வெளி உலகத்து விஷயத்தை பார்த்தும் பார்க்காமல் இருக்கிறது. அப்போ 3வது கண்ணின் மூலமாக பார்ப்பதற்கு முயற்சி செய்கிறது. எல்லாம் அழிய போகுது. ஏன்னா நமக்கு தெரிஞ்சு போச்சு உலக அழிவு நடக்கும்னு கடவுள் ஞானமாக கொடுக்குறாரு. இதுக்கு முன்னாடி காட்சியாகவும் ஆரம்பத்தில் காட்டியிருக்காரு. இப்போ ஞானம் வந்ததுனால தேவையில்லை, ஏன்னா இனி தான் நேரடியாகவே பார்க்க போகிறீங்க, அப்புறம் எதுக்கு உங்களுக்கு காட்சி? அப்போ இந்த 3வது கண்ணை திறந்து ஆத்மாவை பாருங்கள், உங்கள் ஆத்மா சகோதரனை பாருங்கள். ஒவ்வொரு ஆத்மாவும் ஆரம்பத்தில் சொர்க்கத்தில் இருக்கும்போது பரிசுத்தமாக இருந்தது. மறுஜன்மம் எடுத்து நரகத்தில் சக்தி குறைய குறைய இவ்வளவு மோசமாக ஆகியிருக்குது. அதனால் அவங்க மீது கோபப்படாதீங்க. தண்ணி அடித்தவன் எப்படி ஒரு மாதிரி நடந்துக்கானோ அந்த மாதிரி ஆத்ம பலகீனமாக இருக்கும்போது அவன் விகாரத்தின் வசப்பட்டு இருக்கிறான், மாயின் வசப்பட்டு இருக்கிறான் அப்படின்னு உங்கள் சகோதர ஆத்மாவின் மீது கருணைப்பட்டு அந்த ஆத்மாவும் தூய்மையாகணும் அப்படிங்கிற சுப எண்ணம் வையுங்கள் அப்படின்னு கடவுள் சொல்கிறார். இதுக்கு பேர் தான் உண்மையிலே 3வது கண்ணை திறக்கிறது. ஸோ இது தெரியாமல் கலையரசன் அவர்கள் வந்து 3வது கண்ணை திறந்துருச்சுன்னு சொன்னார். ஆனால் அவருடைய லட்சியம் வந்து அந்த குறிக்கோள், அந்த குறி சொல்கிற சக்தி வந்தது 3வது கண்ணை அவர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டார். ஆனால் அது கூட பரவாயில்ல. ராம்ஜி அவர்கள் 3வது கண் திறந்துச்சாப்பா, எங்கள் ஊரில் நிறைய குப்பை இருக்குது, வந்து அந்த குப்பையெல்லாம் கொளுத்திட்டு பாப்பா, அது எரியவே மாட்டேங்குதான். ஸோ என்ன சொல்கிறது இல்லையா? ஆனால் அவர் தான் ப்ராப்ளம், எல்லாரையும் விட ப்ராப்ளம் அவர் தான். ஸோ அதேமாதிரி ஜோதிடர் ராம்ஜி அவர்கள் வந்து என்னுடைய பையன் வந்து பந்த ஒரு இடத்துல ஒழிச்சு வைக்கட்டும், அதை வந்து கலையரசன் சிவனுக்கு ஃபோன் பண்ணி கேட்டு எங்கே இருக்காருன்னு கரெக்டாக சொல்லட்டும், அப்போ நான் ஒத்துக்கிறேன் அவர் சாமியை பார்த்தாருன்னு, சாமி கூட பேசுகிறாருன்னு அப்படின்னு சொல்கிறார். இதுக்கு எதுக்கு கடவுள்? இது போலீஸ் நாய் செய்யுமே இந்த வேலையை. ஸோ அப்போ கடவுள்னால் என்னன்னு தெரியாததுனால தான் இந்த மாதிரி பண்ணுறோம். அதனால தான் நிறைய பேர் ஏமாத்தவும் செய்கிறாங்க, சித்து வேலையை பண்ணி. அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா இதுதான் கடவுள் பிள்ளை இருக்குன்னு புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ கடவுள் வந்து இந்த மாதிரி மாயாஜால வேலையெல்லாம் பண்ண ஆசைப்பட்டு வந்தால் அதுக்குன்னு இருக்கிறவங்க கிட்ட போங்க, நான் அதுக்காக வரல, எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படிங்கிறார். என்ன அந்த நிறைய வேலை அப்படின்னா, நீ யாருன்றதே மறந்து இருக்கிற, நீ அழிவற்ற ஆத்மான்றதே மறந்துட்ட இல்லையா? தற்காலிகமாக எனக்கு கிடைத்த உடல் அழகாக இருந்தால் ஆடுறோம், ஒரு பூர்வ ஜென்ம புண்ணியத்தை வைத்து அதன் பலனாக நமக்கு ஏதோ ஒரு பதவியோ புகழோ கிடச்சா நம்ம திறமையில் ஆடுறோம். ஆனால் அது எல்லாமே தற்காலிகமானது தான். அந்த புண்ணிய கணக்கு முடிஞ்ச உடனே அது பிடுங்கப்படும். ஸோ அதனால தான் நான் அழிவற்ற ஆத்மான்ற உணர்வில் இருந்தால், அந்த ஆத்மாவில் இருக்கிற புண்ணியமெல்லாம் போய் இப்போ பாவம் நிரம்பி இருக்குதுன்னு தெரிந்தால் அந்த பாவத்தை எரிப்பதற்கான கவலை மட்டும்தான் நமக்கு எப்போவுமே இருக்கும். ஏன்னா உலகம் அழியும்போது பணக்காரன் ஃபேமஸாக இருக்கிறவனை மட்டும் அப்படியே விட்டுட்டு போகுமா? எல்லாருமே துடிப்பாங்க இல்லையா? ஸோ அப்போ அந்த பாவத்தை அழிப்பதற்குத்தான் இறைவன் சொல்கிறார், உங்களை ஆத்மான்னு வந்து ஆத்மாவின் தந்தையாகிய என்னை எவ்வளவு முடியுமோ நினைவு பண்ணிக்கிட்டே எல்லா காரியமும் பண்ணுங்க. அதான் கர்ம யோகா இல்லையா? ஒரு காதலன் காதலியை நினச்சிக்கிட்டே ஸ்கூலுக்கு போவான், காலேஜுக்கு போவான், வேலைக்கு போவான், சமைப்பான், எல்லா வேலையும் அவனால் பண்ண முடியும். ஆனால் போதை வந்து காதலியோடைய நினைவில் அல்லது காதலனுடைய நினைவிலே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கடவுளை நினைக்கணுன்றார். இது மனிதனை வந்து ஈஸியாக நம்ம வந்து அது மாதிரி மயங்குவோம். ஏன்னா உடல்ன்ற உணர்வில் நம்ம மயங்கி கிடக்கிறோம் கடந்த 2500 வருடமாக. ஆனால் கடவுளின் நினைவில் அவ்வளோ சீக்கிரம் மயங்க மாட்டோம். இப்போ மீரா வந்து கிருஷ்ணரை நினைத்து மயங்கினாங்க. ஏன்னா அது ஒரு உடல் இல்லையா? கிருஷ்ணர் வந்து உடல் கொண்டவர், அதனால் மயங்கலாம். ஆனால் சிவனுக்கு உடலே கிடையாது, சின்ன புள்ளி நட்சத்திரம், புதிய ஞானம், புதிய உலகத்துக்கான ஞானம்.
அதனால் டக்கு டக்குன்னு நினைவு மறக்கும். ஆனால் உங்களை ஆத்மான்னு உணர்ந்து சிவபரமாத்மாவை நட்சத்திரம் மாதிரி, செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி எந்த அளவுக்கு நினைக்கிறீங்களோ அப்போ மட்டும்தான் உங்களுடைய பாவம் அழியும். அப்போ மட்டும்தான் ஆத்மா மேலே போக முடியும். கூடவே நான் அன்பு, அமைதி, கருணை, தூய்மை, இந்த மாதிரி தெய்வீக குணங்கள் நிரப்பிக்கிறேன். காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் போன்ற அசுர குணங்களை அழிக்கிறேன். ஸோ இதுக்கு இறைவனுடைய நினைவு எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவிற்கு பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்தின் மூலமாக கொடுக்கப்படுற அந்த இறைவனின் நேரடி ஞானமாகிய முரளியை தினம் தினம் குறைஞ்சபட்சம் 3 தடவையாவது படிக்கிறது முக்கியம். படித்ததை சதா மனதுக்குள் அசை போடுறது முக்கியம். நாம் சொல்கிற எதுவுமே வேதங்களை படிச்சுட்டோ எந்த குருமார்கள் கிட்ட கற்றுக்கிட்டோ பேசுகிறது கிடையாது. டைரெக்டாக கடவுளே பேசுகிற ஞானம். ரொம்ப சிம்பிள். இந்த உலகத்தையே ஆண்ட ராஜாவாக நீ இருந்த, ஸ்ரீ நாராயணனாக இருந்த, அனைத்தையும் இழந்துட்ட, மறுஜன்மம் எடுத்து 2500 வருடம் இந்த பூமி சொர்க்கமாக இருக்கும்போது எந்த பாவமும் செய்யலை. காரணம் ஆத்ம உணர்வில் இருந்துட்ட. அடுத்தது உடல்ன்ற உணர்வு வரும்போது தான் புலனின்பத்துக்கு மயங்கி காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தில் மயங்கி பாவம் மேலே பாவம் செஞ்சதுனால தான் சொர்க்கத்தில் இருந்த அழகிய உடலை இழந்தோம், ஆரோக்கியத்தை இழந்தோம், செல்வத்தை இழந்தோம், குணத்தை இழந்தோம். அப்புறம் என்ன? இயற்கை சீற்றம், விதவிதமான நோய்கள், குடும்பத்துக்குள்ள பிரச்சனை, போட்டி பொறாமைனால அந்த மதத்துக்குள்ளேயே இருக்கிறவங்க அடிச்சுக்கிறது இல்லை. இதே ராம்ஜி தான் நினைக்கிறான், அல்லது வேற ஒருத்தராக தெரில, ஒரு கிறிஸ்தவ பாதிரியாரோட ஒன்றா போகிறத பற்றி பேசிக்கிறாங்க ஒரு இதில். ஆனால் தன்னுடைய தர்மத்தை சார்ந்தவங்க மேலே பொறாமைப்பட்டு பொறாமையை கக்குறாங்க. அப்போ எப்படி இவங்களால் மற்ற தர்மத்தினால் அன்பாக இருக்க முடியும்? ஸோ அதெல்லாம் வெறும் நடிப்பு தான். அப்படி சத்தியமாக இருக்க முடியாது. ஏன்னா வெவ்வேறு வழி இல்லையா? ஸோ அதனால தான் கடவுள் ஒரே தர்மத்தை எடுத்துகிட்டு வர்றார் சொர்க்கத்தில். இங்கே இப்போ நீங்கள் பார்க்குற எல்லா மதமும் அழிஞ்சிடும். சொர்க்கத்தில் உள்ள அந்த ஆதிசநாதன தேவி தேவதா தர்மத்திற்கு நாம் இப்போ தயாராகிறோம். அனைத்து மதத்திலிருந்தும் இந்த ஞானத்தை கேட்டவுடன் விட்டில் பூச்சி மாதிரி வருவாங்க. நெருப்பை பார்த்தவுடன் விட்டில் பூச்சி வந்து பலியாகுது பாருங்கள். அப்படி வரவங்க சொர்க்கத்தில் வாழ்ந்த தேவதைகள்னு புரிஞ்சுக்கலாம். அவங்க இப்போ எல்லா மதத்துலேயும் தான் இருப்பாங்க. ஸோ இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்க்குறீங்கனாலே கண்டிப்பாக நீங்கள் தேவதா தர்மத்தை சார்ந்தவர்கள் தான். அது மட்டும் கிடையாது, மிகப்பெரிய ரகசியம் பாருங்கள். இந்த 5000 வருடத்தை ஒரு கல்பம்னு சொல்லுவோம். ஆனால் வேதத்தில் தவறுதலாக லட்சக்கணக்கான வருடம் ஒரு கல்பம் போட்டிருக்கோம். ஆனால் மொத்தமே 5000 வருஷம் தான். இந்த 5000 வருடத்தில் என்ன நடக்குதோ ஒரு கல்பத்தில், அதே தான் திரும்ப திரும்ப ஒவ்வொரு கல்பத்திலும் நடக்கும். இப்போ ஈஸியாக புரிஞ்சுக்கணும்னா, இதே கலையரசன் முந்தைய கல்பத்தில் இதே 2024 இதே மாதிரி பேட்டி கொடுத்து பிரபலமாகி அவருக்கு எதிராக நிறைய பேர் பேசி அதை வாய்ப்பாக வைத்து இறைவனுடைய ஞானத்தை சொல்கிற இந்த வீடியோவை முந்தைய கல்பத்தில் நான் போட்டேன், இப்போவும் போட்டேன், ஒவ்வொரு தடவையும் போடுவேன். ஸோ யார் ஒரு கல்பத்தில் மாறி இறைவனை அடையாளம் கண்டுக்கிறாங்களோ அவங்க தான் ஒவ்வொரு கல்பத்திலும் அடையாளம் கண்டுட்டு சொர்க்கத்தில் தேவதையாக மாறுவார்கள். ஸோ நம்மை அழிவற்ற ஆத்மான்னு உணர்ந்து சிவபரமாத்மாவை நினைத்து நான் சொர்க்கத்திற்கு போயிட்டு இருக்கேன், 5000 வருஷமாக இழந்த அத்தனையும் மீண்டும் அடைவதற்கான வழியை சொல்லத்தான் இறைவன் வருகிறாரே தவிர ராம்ஜி வீட்டில் இருக்கக்கூடிய பூனைக்குட்டியோ பந்தையோ கண்டுபிடிக்கிறது கடவுளுடைய வேலை கிடையாது. ஸோ அந்தளவுக்கு அறியாமையில் இருக்கிறோம். அதனால தான் கடவுள் சொல்கிறார் எல்லாரும் நாஸ்திகர்கள் தான்றார். எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் நாஸ்திகர்கள் தான். நாஸ்திகர்கள் மட்டும் நாஸ்திகர்கள் கிடையாது. முதல்ல நாஸ்திகர்னா என்ன அர்த்தம்? ஆஸ்திக்கு ஆப்போசிட் நாஸ்திக், ஹிந்தி வேர்டு தான் எல்லாமே. இப்போ ஆஸ்தி அப்படின்னா நமக்கு தெரியும் சொத்து. ஸோ கடவுளுடைய ஆஸ்தி சொர்க்கம். அந்த சொர்க்கத்தை அடைவதற்கு தகுதி பெற்றவர்கள் ஆஸ்திகர்கள். தகுதி இழந்தவர்கள் நாஸ்திகர்கள். அதாவது சொர்க்கத்தில் நுழைவதற்கு அருகதையற்றவர்கள் நாஸ்திகர்கள். இந்த ஞானத்தை அடையிற வரைக்கும் கடவுளே யாருன்னே தெரியாமல் இருக்கும்போது நீங்கள் எப்படி உங்களை ஆஸ்திகர்னு சொல்லிக்க முடியும்? சொர்க்கத்தில் சிங்கம் புலி கூட இன்னொரு விலங்கை அடித்து சாப்பிடாது. அப்படி இருக்கும்போது பணத்தை சாப்பிட்டுக்கிட்டு நீ சிவனுடைய பக்தன் சொன்னால் நீ ஆஸ்திகனா நாஸ்திகனா? அப்போ சொர்க்கத்தில் விலங்குக்கு விலங்கே துக்கம் கொடுக்காது, அப்போ மனிதன் கொடுப்பானா? இந்த மாதிரி வெட்டுறது மட்டும் இல்லை, வார்த்தையால் கூட துக்கம் கொடுக்க மாட்டோம், எண்ணத்தினால கூட துக்கம் கொடுக்க மாட்டோம். அதனால தான் சொர்க்கத்தை அல்லாவின் பூந்தோட்டம் அப்படின்னு முஸ்லீம்கள் சொல்லுவாங்க. அந்த பூந்தோட்டன்றது மலர்கள் இருக்கும், அது ஓகே. பட் இங்கே மலர்னு சொல்கிறது ஆத்மாக்களை சொல்கிறார். தெய்வீக குணம் என்ற நறுமணமிக்க மலர்களாக நாம் அங்கே இருப்போம். இன்றைக்கி முள்ளாகி ஒருத்தர் குத்திக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அதுக்கு இந்த சிச்சுவேஷனே ஒரு நல்ல உதாரணம். ஸோ நான் ஏற்கனவே நம்ம போன வீடியோவில் சொல்லியிருப்போம், மகாகாளி நிர்வாணமாக தெரிஞ்சாங்களான்னா எல்லா ஃபோட்டோலையும் நிர்வாணமாக தானே இருக்கிறாங்க, எல்லா சிலையிலையும் அப்படி தானே இருக்கிறாங்க. இப்போ எதை பார்க்குறீங்களோ அதுதான் காட்சியில் கிடைக்கும்.
புடவை கட்டிட்டு பவ்யமாக வந்தால் நீங்கள் எப்படி அதை காளின்னு நினைப்பீங்க, வேறு யாரோன்னு நினைப்பீங்க இல்லையா? ஸோ நீங்கள் எப்படி நினச்சிட்டு வணங்குறீங்களோ அப்படி தான் காட்சி தெரியும். அது காட்சி தானே தவிர அந்த உருவத்தில் உண்மையில் யாரும் கிடையாது. அதனால் உங்களுக்கு எதுவும் கிடைக்க போகிறதும் கிடையாது. அது உண்மையில் டைம் வேஸ்ட்டு தான். ஸோ இறைவன் சொல்கிற வழிப்படி ஆத்மா உணர்விலிருந்து பரமாத்மாவை நினைத்து இந்த காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தை முற்றிலும் வெல்வதன் மூலமாக, நான் உடல் என்பதை முற்றிலும் மறந்து ஒவ்வொருத்தரையும் ஆத்மான்னு நினைக்கிறதன் மூலமாகத்தான் அப்படி நினைத்த சொர்க்கத்திற்கு நீங்கள் போவீங்க. ஏன்னா சொர்க்கத்தில் எல்லாருடைய குணம், இயல்பான குணம் இப்படி தான் இருக்கும். ஸோ அதைத்தான் இறைவன் போதிக்கிறார். ராம்ஜி சொல்கிறார் இல்லையா, நான் வந்து இத்தனை பேருக்கு இது பண்ணுறேன், அது பண்ணுறேன், இலவச மருத்துவ முகாம் நடத்துகிறேன், எனக்கே கடவுள் வரலன்னு சொன்னது ஒரு பக்கம். இன்னொன்று, என்னால் சமுதாயத்துக்கு இவ்வளோ நன்மை இருக்குது, உன்னால் என்னடா இருக்குது அப்படின்னு கேட்குறார். ஸோ அவர் இப்போ தான் உள்ளே வந்திருக்கிறார் இல்லையா, அதுவும் காசு வாங்காமல் ஃப்ரீயாக பண்ணிகிட்டு இருக்கிறார். இருந்தாலும் உனக்கு என்ன நன்மைன்றாரு. அவர் சொல்கிறார், நான் வந்து நாட்டுப்புற கலையில் இதெல்லாம் பண்ணியிருக்கிறேன், இத்தனை பேருக்கு பண்ணியிருக்கிறேன். அது சொல்கிறாங்க, சரி அதெல்லாம் விட்டுருங்க. ஆனால் யாருக்கு சாப்பாடு போடுறோம் இல்லையா? அன்னதானம் பண்ணுறது தான் பெரிய தானம். எல்லாம் இன்றைக்கி ஆன்மீகம்னா என்னன்னே தெரியல. அதனால் என்ன பண்ணிடுறானுங்க, உடனே சாப்பாடு போடு. வள்ளலாறுலேருந்து எல்லாம் இதே தான். அப்போ கடவுளை பற்றி தெரியாதனால தான் சாப்பாடு போடுன்றாங்க. யாருக்கு சாப்பாடு போடுறீங்க? ஏற்கனவே பாவம் செஞ்சு பாவத்தில் மூழ்கி பிச்சைக்காரனாக ஆகியிருக்கிறான் ஒருத்தன். நீ அவனுக்கு சாப்பாடு போட்டு அந்த தெம்பில் மீண்டும் அவன் பாவம் தான் செய்ய போகிறான். இது பாவமா புண்ணியமா? ஒருத்தன் கற்பழிக்கிறதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்க, அந்த பொண்ணு இப்படி தான் வருவா மச்சான், அது வரைக்கும் நீ எங்கள் வீட்டில் இருன்னு இடம் கொடுக்குறீங்கன்னா அந்த பாவம் உங்களுக்கும் தானே சேருது. அதே மாதிரி அவன் கண்ணுனால், பார்வையினால் இச்சையாக தான் பார்க்க போகிறான், மனமும் அப்படி தான் இருக்க போகுது. அதுக்கு நீ தெம்பாக சாப்பிட்டுட்டு பாடுறான்னு சொன்னீங்கன்னா அவன் எண்ணத்தின் மூலமாக, பார்வையின் மூலமாக, வார்த்தையின் மூலமாக, செயலின் மூலமாக செய்யக்கூடிய அத்தனை பாவமும் சாப்பாடு போட்டால் உங்கள் தலையில் வந்து விடியும் அப்படின்னு கடவுள் சொல்கிறார். அதற்கு பதிலாக இந்த ஞானத்தை கொடுத்து ஆத்மானவன் வந்து சிவபரமாத்மாவின் நினைவிலே இருந்தால் அவனுடைய புத்தி மாறும். புத்தி மாறிச்சு அப்படின்னா அவன் சொர்க்கத்திற்கே வரப்போகிறான். அங்கே வந்து சாப்பாடு இல்லை, எதுக்குமே பஞ்சம் இருக்காது, எல்லாம் அளவற்று இருக்கும். இது எவ்வளோ பெரிய புண்ணியம்னு யோசிச்சு பாருங்கள். மற்றபடி இந்த ஜாதகம், குறிப்பாக்குறது இதெல்லாம் வந்து ஒருவேளை பண்ணுறவங்க ஃப்ராடாகவே இருந்தாலும் கூட வர்றவங்க, அதை பார்க்க வர்றவங்க உண்மையிலே பக்தியோடு வரும்பொழுது அவன் பொய்யா சொன்னது கூட இவங்களுக்கு உண்மையாக தான் ஆகும். ஏன்னா அது பாவனைக்கு ஏற்ப அவங்களுக்கு ஒரு ஆறுதல். கடவுள் இறுதியில் தானே வர்றாரு, அது வரைக்கும் ஒரு ஆறுதல் பிடிச்சிக்கிறதுக்கு ஏதாவது தேவையில்லை. அதனால தான் இந்த மாதிரி காட்சி காட்டுறது, இந்த மாதிரி கடவுள் திருப்திப்படுத்துகிறார். ஸோ அப்போ என்னென்னா, இந்த மாதிரி ஒரு ஆறுதலை சொல்கிறவங்க தான் ஜோசியக்காரங்க. இவர் ஜோதிடராக இருக்கார் ராம்ஜி அவர்கள், இவங்க குறி பார்க்குறாங்க. இவங்க எல்லாருமே மக்களுக்கு ஒரு ஆறுதலை சொல்வதற்காக உருவாக்கப்பட்டவர்கள் தான். இப்போ இவங்களே தன்னைத்தானே அழிச்சிக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இப்போ ஞானத்தின் காலம் வந்துடுச்சு, பக்தி முடிய போகுது. ஸோ அதோடைய அறிகுறி தான் அவங்களே அவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிட்டு மக்களை பக்தியிலிருந்து விடுவிக்கிறாங்க. ஸோ இது இந்து மதத்தில் மட்டுமல்ல, எல்லா மதத்துலேயும் நீங்கள் பார்க்கலாம். கிறிஸ்தவ மதத்தில் பார்க்கலாம், முஸ்லீம் மதத்தில் பார்க்கலாம். ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி முஸ்லீம் தமிழ்நாட்டில் வந்து இந்த டிவி வந்த டைமில் முஸ்லீம் மதத்தை ஃபேமஸ் ஆக்கின அந்த குறிப்பிட்ட ஒரு 2-3 நபர்களே பார்த்திங்கன்னா பாலியல் குற்றத்தில் சிக்கி முஸ்லீம்கள் அத்தனை பேரும் அவங்கள எதிர்த்து வீடியோஸ் போட்டாங்க. இது வந்து எல்லா மதத்திலையும் நடக்குது. அதேமாரி கிறிஸ்தவ பாதிரியார்களை எதிர்த்து வீடியோ போடுறதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அது எல்லாமே பக்தி தான். மனிதர்கள் உருவாக்குனது தான் மதங்கள், பக்தி. அந்த வேதங்கள் எல்லாமே மனிதர்கள் உருவாக்கியது பக்தி. கடவுளே வந்து கொடுப்பது தான் ஞானம். அவர் இறை தூதர் மூலமாகலாம் கொடுக்க மாட்டார், ரிஷி முனிவர் மூலமாகவும் கொடுக்க மாட்டார். எல்லாம் தேடிட்டு தான் இருக்கிறாங்க. கடவுள் நேரடியாக வந்து கொடுப்பார். இப்போ வந்துட்டார், பேசிகிட்டு இருக்கார். இது தெரியாமல் பராசக்தியில் நாஸ்திகன் எழுதிய வசனத்தை பிடிச்சிக்கிட்டு கடவுள் என்றடா பேசினார், அவர் பேசிக்கிட்டு தான் இருக்கார். அந்த படம் வந்தப்பயே அவர் பேசிகிட்டு தான் இருந்தார். ஸோ என்ன பண்ணுறது, அப்பையும் சரி அவர் நாஸ்திகர் பார்க்கல, ஓகே. கடவுள் பேரால் வியாபாரம் பண்ணுற நீங்கள் கூட கடவுளை பார்க்க முடியாது, பேச முடியாது அப்படின்னு நீங்கள் முழுசாக நம்புறீங்கன்னா இப்போ நீங்களே வந்து கடவுள் மேலே நம்பிக்கை இல்லாமல் ஒரு நாஸ்திகராக தான் இருக்கிறீங்கன்னு அர்த்தம் இல்லையா? இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த சிவராத்திரியை சுற்றி தான் இந்த விஷயம் நடக்குது. சிவராத்திரி சிவன் இந்த பூமியில் வந்ததுடைய நினைவு. சிவராத்திரின்றது சிவனுடைய பிறந்த நாள். எப்போ பிறந்தார் அப்படின்னே தெரியாமல் திருடன் மாதிரி அவர் வந்ததுனால தான் இது பைபிளில் இருக்கும், நான் திருடன் போல வருவேன் இருட்டில் அப்படின்ட்டு. ஸோ இருட்டுன்றது கலியுக இரவு, பிரம்மாவின் பகல் பிரம்மாவின் இரவுன்னு வேதத்தில் கீதையிலெல்லாம் இருக்கும். இதோடைய அர்த்தம் என்னென்னா, கடவுள் இப்போ வந்திருக்கிறது பிரம்மா, யார் உடல் வராரோ அவருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறார் இல்லையா, ஞானக்கண்ணை திறக்கிறார். ஸோ ஆத்மான்ற உணர்வுக்கு எடுத்துகிட்டு வர்றார். சொர்க்கத்தில் ஃபுல்லாக ஆத்ம உணர்வில் இருக்கிறதுனால அது பிரம்மாவின் பகல், ஆத்மான்றதை மறந்ததுனால அடுத்த 2000 வருஷம் பிரம்மாவின் இரவு. அந்த இரவின் உச்சத்தில் சிவன் வர்றதுனால
சிவராத்திரி. இன்னொன்று அவர் கிருஷ்ணர் மாதிரிலாம் தாயின் கர்ப்பத்தில் பிறக்கலை. ஸோ அதனால் அவர் எப்போ வராருன்னு யாராலையும் கண்டுபிடிக்கவும் முடியாது. அதுவும் ஒரு காரணம், இரவில் வந்தார் அப்படின்னு சொல்கிறதுக்காக. ஸோ அப்போ சிவராத்திரி தொடர்ந்து மயான கொள்ளை வரும். எங்கே பார்த்தாலும் மயான கொள்ளை ஃபேமஸாக இருக்குது. தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, இந்தியா ஃபுல்லாகவே ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் இந்த மயான கொள்ளை வெவ்வேறு விதமாக கொண்டாடுவாங்க. ஆனால் எல்லாத்துலேயும் காமனாக என்ன இருக்குன்னா, அந்த காளி வேஷம் போட்டுட்டு கத்தி எடுத்துகிட்டு இப்படி இப்படி போவாங்க, யாரை பார்த்தாலும் வெட்டுற மாதிரி போடுவாங்க, மக்கள் எல்லாம் ஓடுவாங்க. ஒரு சில கர்நாடகாலாம் பார்த்திங்கன்னா நெருப்பு வச்சுக்கிட்டு போவாங்க, வெவ்வேறு பேர் இருக்கும். அப்போ இது எல்லாமே எதை குறிக்குது அப்படின்னா, நம்ம பழைய வீடியோவிலே சொல்லியிருப்போம், காளியை நீங்கள் காட்சி பார்க்க தேவையில்ல, ஒரிஜினல் காளியே பார்க்கலாம். நம்ம சுற்றி இருக்கிற அத்தனை பேரும் காளி தான். காளினாலே கருப்பாக இருக்கிறவங்கன்னு அர்த்தம் மனதில், இல்லையா? காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரன்ற கருப்பு அல்லது அழுக்குனால நிரம்பி இருக்கிறோம். இந்த அழுக்கை நீக்குவதற்கு எப்போவுமே பரிசுத்தமாக இருக்கக்கூடிய பரமசிவனை சதா நினைவு செஞ்சுட்டு இருக்கணும். ஸோ அப்போ நமக்குள்ள இந்த தேக உணர்வுனால தான் காமம், கோபம் இதெல்லாம் வருது இல்லையா? அந்த தேக உணர்வை அழிக்கிறது தான் காளி ஒரு அசுரன் கழுத்தை வெட்டி கையில் வச்சிட்ருப்பாங்க. அது யாருடைய கழுத்தும் இல்லை, நம்முடைய தலையே நாமே வெட்டிக்கிறோம். அதாவது உடல்ன்ற உணர்வை அழிக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். கழுத்து மாரியம்மன் இருக்கும், அந்த மாரியம்மனுடைய தலையே தான் கீழே இருக்கும். அப்போ தேக உணர்வை வெட்டி கீழே போட்ட பிறகுதான் பூஜைக்கு தகுந்தவராக மாறுறாங்க. பிள்ளையாரும் அதே தானே, பிள்ளையார் கழுத்தை வெட்டினதுக்கு பிறகு தான் அவர் சாந்தமான பூஜைக்கு தகுந்தவராக மாறுறார். ஸோ எல்லாருக்கும் இதுதான் பொருந்தும். எல்லா கதையும் பார்த்திங்கன்னா இந்த ஒரே விஷயத்தை தான் திரும்ப திரும்ப சொல்லும். ஸோ அதிலும் குறிப்பாக கர்நாடகான்னு நினைக்கிறேன், கர்நாடகாவா ஆந்திராவா தெரியல, அங்கே எப்படி கொண்டாடுவாங்க அப்படின்னா, ஒரு வீடியோவே இருக்குது. ஒரு சகோதரி அது சகோதரியா அல்லது ஆண் பெண் வேஷம் போட்டாங்களான்னு தெரியல. ஏன்னா இங்கெல்லாம் ஆண் தான் பெண் வேஷம் போடுவாங்க அந்த மயான கொலைக்கு அப்போ. ஸோ அப்போ அவங்க கத்தி எடுத்துக்கிட்டு ஆடிக்கிட்டே போகிறாங்க, நிறைய விஷயம் பண்ணுறாங்க. அதில் பார்த்திங்கன்னா குறிப்பாக தேங்காய், இங்கெல்லாம் கோழியை வெட்டுவாங்க இல்லையா, அங்கே அந்த மாதிரி வன்முறை கிடையாது. தேங்காவை கையில் பிடிச்சிக்கிட்டு மனிதனை வெட்டுற மாதிரி பெரிய கத்தி, அதால் இப்படி கையை நீட்டி இப்படி தேங்காவை பிடிச்சிக்கிறாங்க, கையை நீட்டி இன்னொரு கையால் அந்த கத்தியை வேகமாக வச்சு கரெக்டாக அந்த தேங்காவை உடைக்கிறாங்க. கொஞ்சம் மிஸ் ஆனால் கை காலி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி அதே மாதிரி தரையில் வச்சு டக்குன்னு அடிப்பாங்க, அப்புறம் கையால் தூக்கி போட்டு உடைப்பாங்க. நம்ம கோயிலெல்லாம் தேங்காய் உடைக்கிறோம் இல்லையா? ஸோ எல்லாத்துக்கும் ஒரே அர்த்தம் தான், அந்த தேக உணர்வு. அதை மண்டகணம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, கர்வம், நானுங்கிற அகங்காரம், அதை உடைக்கிறது. ஸோ இப்போ காளிக்காக பரிந்து பேசின அத்தனை பேருக்கும் அகங்காரம், பேசினதே அகங்காரம் தான், அதை புரிஞ்சுக்கணும். அதைத்தான் காளிக்கு பலி கொடுக்கணும், காளிக்கு இல்லை, சிவபெருமானுக்கு. ஏன்னா காளியாக நாம் இருக்கிறோம், பார்வதி தேவியாக மாறணும். அதுக்கு நமக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த அகங்காரத்தை அழிக்கணும் அப்படிங்கிறது. அதிலும் குறிப்பாக ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா கழுத்தளவுக்கு தண்ணிக்குள்ளே போயிடுறாங்க, போயிட்டு அந்த தேங்காவை ஒரு கையில் வச்சு இன்னொரு இதால் உடைக்கிறாங்க. அது எப்படின்னா, இப்போவே நீங்கள் இறைவன் நினைவுலேருந்து தேக உணர்வை உடைக்கிறீங்களா, அல்லது உலகழிவின் போது வேறு வழியே இல்லாமல் தேக உணர்வை உடைச்சாதான், அதாவது அந்த நேரம் இங்கேருந்து நான் தப்பிச்சா போதும்னு இருக்கும். ஒரு உடம்புக்குள்ளே 50 ஆத்மானா, ஒரு வீட்டில் கணவன் மனைவியே ஒன்றா இருக்க முடியல, மாமனார் மாமியார் ஒன்றா இருக்க முடியல, மாமியார் மருமக ஒன்றா இருக்க முடியல. அப்படி இருக்கும்போது 50 ஆத்மா வெவ்வேறு குணம் கொண்டது ஒரே உடம்புல இருக்கிறது இன்னும் மாதிரி ஜெயிலில் யோசிச்சு பாருங்கள். ஒரு ஆத்மா பண்ணுறது இன்னொன்று பிடிக்காது. வீட்டில் டிவி போடும்போதே பாருங்களாம், எல்லாருக்கும் ஒரே சேனலில் பிடிக்குது. அப்போ எவ்வளவு கொடூரமாக இருக்கும் பாருங்கள். மாட்டிக்கிட்டு அந்த உடம்புலேருந்து தப்பிக்கிறதுக்காக கடைசியில் வேறு வழி இல்லாமல் கடவுளை நினைப்பாங்க, நான் வெறும் ஆத்மா, உடம்பு கிடையாதுன்னு. அப்போ உடம்பை பிடுங்கி விட்டு வேறு வழி இல்லாமல் நீங்கள் இறைவனை நினச்சி போக வேண்டியதாக இருக்கும், தண்டனையெல்லாம் அனுபவிச்சு. அதுக்கு முன்னாடியே நான் உடம்பு கிடையாது, ஆத்மானு உணர்ந்து போகணும். ஸோ மயான கொள்ளை ஃபுல்லாக இது தான். நம்ம ஊர் மயான கொள்ளை பார்த்திங்கன்னா காளி வேஷம் போட்டு ஆடிக்கிட்டே வருவாங்க, எங்கே பார்த்தாலும் கத்தியால் வெட்டுற மாதிரி இப்படி இப்படி வருவாங்க, ஓடுவாங்க. அதோடைய அர்த்தம் என்னென்னா, அதிலும் காளியை கயிறு போட்டு கட்டி 4-5 பேர் பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க சுற்றி. இது என்னென்னா பந்தனம், பற்று, நம்மை சுற்றி கணவன் மீது உள்ள பற்று, மனைவி, மக்கள், சொத்து, பேர், புகழ், பதவினா யார் தெரியுமா, இவ்வளவும் கட்டிக்கிட்டு இருக்குது நம்மளை. ஸோ அதையெல்லாம் மறுக்கணும். எப்படி? இறைவனுக்கு பலி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஸோ இது எல்லாம் கொடுத்தது இறைவன், இது எல்லாம் கொடுத்தது இறைவன். அந்த கயிறை அறுத்துக்கிட்டு எனக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது, ஒரு சிவபெருமான் போட்ட பிச்சை தான் இது எல்லாமே, அதை எப்போ வேணாலும் அவர் திருப்பி வாங்கிக்குவார் இல்லையா? அவர் கொடுத்த கடன் இது, கடன்காரன் திருப்பி கொடுப்பான்ல. குழந்தை பிறந்தா இப்போ ஒருத்தர் நமக்கு ஒரு பொருளை கொடுத்தா அவருக்கு போய் தேங்க்ஸ் சொல்லுவோம்ல. குழந்தை பிறந்தோடனே என்ன பண்ணுறீங்க? கோயிலில் எடுத்துகிட்டு போய் மொட்டை போட்டு தேங்க்ஸ் சொல்கிறீங்க கடவுள்கிட்ட கொடுத்ததுக்கு. அவரோட தான் உங்களுக்கு கொடுத்துருக்காரு தற்காலிகமாக. கல்யாணம் ஆனவொடனே கோயிலில் போய் தேங்க்ஸ் சொல்கிறீங்க, கோயிலாக சுற்றிக்கிட்டு இருப்பீங்க.
ஸோ தேங்க்ஸ் சொல்கிறீங்க. ஏன்? இது அவரோடது, திருப்பி கொடுக்க நீங்கள் தயாராக இருக்கணும். எப்போ அவருடைய பொருளை உங்களுதுன்னு நினைக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ தான் வலி. அதுக்கு நான் பொறுப்புன்னு நினைக்கும் போது தான் வலி இல்லையா? உங்களையே கடவுள் தான் பாதுகாக்கிறார். நீங்கள் காப்பாற்றிடுவீங்களா மற்றவங்கள? ரஜினி அம்மா சொன்னாங்க, கலையரசனை சொல்லும் பொழுது, உன் பொண்டாட்டி யார் பார்த்துக்கோன்னு கேட்டால, நான் பார்த்துக்கிறேன்டா நீ போடா விட்டுட்டு அப்படின்றாங்க. இது எவ்வளோ பெரிய அகங்காரம் தெரியுமா? மனிதனுடைய உயிர் எந்த நேரம் வேணாலும் போகலாம், எப்படி பார்த்துக்க முடியும் இல்லையா? எம்ஜிஆர் எவ்வளோ லட்சமாக சம்பாதித்தார். அதற்கு பிறகு அவர் நடத்திய அந்த சில கண் தெரியாதவர்கள் இவங்களுக்கெல்லாம் காப்பகம் வச்சுருந்தார். ஸோ அதுக்கே நிதி பற்றாக்குறை வந்தது அவர் இறந்த பிறகு இல்லையா? எந்த நேரம் வேண்டுமானாலும், ஏன்னா அவங்கவுங்களுடைய கர்ம கணக்குன்னு இருக்குது. எம்ஜிஆர் இருக்கும்போது அது நல்லா இருந்துச்சுன்னா அப்போ இருந்த குழந்தைகள் புண்ணியம் செஞ்சுருப்பாங்க. அடுத்து வந்தவங்க எப்படி வேணாலும் இருக்கலாம், நமக்கு தெரியாது. நம்ம குழந்தையே நம்மளால் பாதுகாக்கலாம் முடியாது கடைசி வரைக்கும். அந்த குழந்தைக்கு புண்ணிய கணக்கு இருக்கிற வரைக்கும் தான் உங்களால் கொடுக்க முடியும். இல்லைன்னா அந்த குழந்தையை பிட்டுக்கிட்டு ஓடிடும், அல்லது நீங்கள் இறந்துடுவீங்க, அல்லது நீங்கள் விலகி போயிடுவீங்க. ஸோ அவங்கவுங்களுடைய புண்ணிய கணக்கு தான் அவங்கவுங்கள பாதுகாக்குது. நம்மளுடைய பாவக்கணக்கு நம்மை அழிச்சிடும். ஸோ அந்த பாவத்தை சேர்த்துக்காதீங்க. இறைவன்கிட்ட அனைத்தையும் பலி கொடுங்கள். அவங்கவுங்களுடைய கடமையை செய்கிறாங்க இல்லையா? யாருக்கு எது வருதோ அது ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டது, அதைத்தான் அவங்க செய்வாங்க. அதை விட்டுட்டு நான் பண்ணுறதை நீ ஏன்டா பண்ணுற அப்படின்னு சொல்கிறது பொறாமையை தவிர வேறு என்ன அப்படிங்கிறத நீங்களே புரிஞ்சுக்கோங்க. இந்த பொறாமையை சிவனுக்கு பலி கொடுங்கள். இல்லை காளி தான் பெருசுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா காளிக்கு கூட பலி கொடுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இந்த மலைக்கா திருநங்கை சகோதரி, எப்பட்றா என் காளி அம்மாவை நீ நிர்வாணமாக பார்த்தோன்னு சொல்லுவ அப்படின்னு கேட்குறாங்கல்ல. அவங்களே சொல்கிறாங்க, சிவலிங்கம்னா என்னன்னு நினச்சிங்க, மேலே ஆண் குறி கீழே பெண் குறியாம். அதை விட அவர் சொன்னது அசிங்கமாக இருந்துச்சா? அவர் நிர்வாணமாக பார்த்தா ஸ்ட்ரக்சராக இருந்தாங்க, அவ்வளோதான் சொன்னாங்க. வேறு எந்த உடல் பேரை கூட சொல்லலை. இவங்க பாட்டுக்கு ஆண் குறி பெண் குறின்றாங்க. சிவன் அவர் தான் கடவுள். ஸோ அவங்கள நான் தப்பு சொல்லலை, யாருக்கும் தெரியல, அதான் பிரச்சனை. அகோரிகள்கிட்ட போனால் வேறு என்ன சொல்லிக் கொடுப்பாங்க, மனிதர்கள்ட்ட என்ன சொல்லிக் கொடுப்பாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, இது இங்கே தான் இது ஃபேமஸ், இந்த மாதிரி கதை. நார்த் இந்தியாவில் இப்படி ஒரு கதையே யாருக்கும் தெரியல. ஏன்னா அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் சொல்லும்போது ஜோதிர்லிங்கன்னு தான் சொல்லுவோம் சிவலிங்கத்தைன்றாங்க. ஜோதினா ஜோதி தெரியும், தீபம். லிங்குனா சின்னம்னு அர்த்தம், ஜோதியின் நினைவு. நம்மளுமே ஆரம்பத்திலே இந்த வீடியோ போட்டிருப்போம். சிவ்லிங்குனா சிவனுடைய நினைவு இதுன்னு அர்த்தம். இவங்க உட்காந்துக்கிட்டு மனிதர்கள் இஷ்டத்துக்கு எழுதி விட வேண்டியது தானே. அதில் இந்த மாதிரி ஒருத்தன் எழுதிட்டான்றாங்க. அது உண்மையிலே புராண கதையில் இருக்குதா, அல்லது நடுவில் நாஸ்திகர்கள் ஒரு கதை எழுதிட்டு ஏற்கனவே இருந்துச்சுன்னு சொன்னால் யார் நம்ப போகிறா, யார் கேட்க போகிறா? ஸோ இந்த மாதிரி நிறைய பொய்கள் உலாவிக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி தான் இந்து மதமே, பிராமணர்கள் வெளியிலேருந்து தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. சரி, எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க? வேறு எங்கேயாவது இதே மாதிரி கோயில் கட்டி இருக்கிறாங்களா? வேறு எங்கேயாவது இந்த மாதிரி பூஜை நடந்துகிட்டு இருக்குதா? ஸோ சொர்க்கத்தில் யாரும் சாமி கும்பிட்டது கிடையாது. ஏன்னா நம்ம யாரெல்லாம் சாமி நினச்சிருக்கிறோமோ அவங்களே அங்கே சாமியாக இல்லை, மனிதனாக உயிரோட்டமாக இருக்கிறாங்க. நம்ம தான் அப்படி இருந்தோம். எப்போ நம்ம பாவத்தில் விழுறோமோ அப்போ துக்கம் வரும்போது கடவுளை தேடி முதல்ல சிவனுக்கு தான் கோயில் கட்டுறோம். சோமநாதர் ஆலயம் தான், குஜராத்தில் உள்ள சோமநாதர் ஆலயம் தான் முதலாக கட்டப்பட்ட கோயில். தங்கம் வைர வைடூரியத்தினால் கட்டப்பட்ட கோயில். அதை கொள்ளையடிக்கிறதுக்கு தான் 17 முறை முகமது கஜினி இங்கே வந்தான். அதை நாம் பெருமையாக நினச்சிக்கிறோம். பாரு எத்தனை தடவை வந்தான். ஏன்டா உன் நாட்டில் இருக்கிற கோயிலை கொள்ளையடிச்சதை நீ பெருமையாக ஒரு உதாரணமாக சொல்லிட்டு இருப்ப. அந்த அளவுக்கு நம்ம முட்டாளாகி இருக்கிறோம். முஸ்லீம் நாட்டில் யாராவது நம்ம மசூதியை 10 தடவை ஒருத்தன் கொள்ளையடிக்க, அங்கே எதுவும் வைக்கிறதில்ல, அது வேறு விஷயம். சப்போஸ் அப்படி ஒருத்தன் பண்ணியிருந்தான்னா அவங்க புஸ்தகத்தில் அப்படி போடுவாங்களா? ஆனால் நம்ம எந்த அளவுக்கு முட்டாளாகி இருக்கிறோம் பாருங்கள். ஸோ அதனால தான் அப்படி முட்டாள்களை மீண்டும் தன்னுடைய புத்தியை கொடுத்து புத்திசாலியாக்குறதுக்கு தான் சிவபெருமானே வந்திருக்கிறார். ஸோ அப்போ என்ன அந்த ஜோதிர்லிங் சிவலிங் அப்படின்னா, சிவன் நுட்பமான ஒளிப்புள்ளி, அதுக்கு பூஜை பண்ண முடியாது. அதனால் கொஞ்சம் பெருசாக முட்டை வடிவத்தில் சிவலிங்கத்தின் மேலே இருக்குது இல்லையா, அதுதான் சிவன். அப்போ கீழே இருக்கிறது என்னென்னா, பிரம்மா உடலில் அவர் வாயை பயன்படுத்தி ஞானத்தை சொல்ல வரார். மற்றபடி சாப்பிட்றதுக்கோ இங்கே இருக்கிறத பார்க்குறதுக்கெல்லாம் வரல, ஞானத்தை சொல்லிட்டு போயிடுவார். அப்போ அந்த பிரம்மாவின் கமலவாய் தான் சிவலிங்கத்தின் கீழ்ப்பகுதி. அதனால தான் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா கீழே தாமரை ஷேப்பில் தாமரை வரைஞ்சி இருக்கும் சிவலிங்கத்தின் கீழ்ப்பகுதியில். அதுக்கு பேரே கோமுகி, பசுவின் வாய் அப்படின்ட்டு. ஸோ இறைவனுடைய ஞான அமிர்தம் பிரம்மாவின் வாய் வழியாக வருது அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ அந்த கோமுகியிலிருந்து தான் கங்கை வருதுன்னு கூட சொல்லுவாங்க. கங்கை நிறைய இடத்துல இருந்து தோன்றும், அதில் ஒன்று கோமுகின்னுவாங்க. ஸோ அப்போ இந்த கங்கை அந்த தண்ணி கங்கையை குறிக்கிறது இல்லை, இறைவனுடைய ஞானமாகிய கங்கையில் நாம் மூழ்கினால், அதாவது இந்த ஞானத்தில் நம்ம புத்தி மூழ்கினால்
நம்ம ஆத்மா தூய்மையாகும் அப்படிங்கிறது அர்த்தம். இதுதான் ஞானம். கண்ணை மூடிட்டு பண்ணுறது தான் பக்தி. ஸோ அப்படி கண்ணை மூடிட்டு பண்ணுற ஒரு பக்தன் கண்ணை மூடிட்டு இருக்கிற இன்னொரு பக்தனை பார்த்து சிரிக்கிறத நினைத்தால் என்னன்னு சொல்கிறது? ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ அடுத்தது முக்கியமான விஷயம், காளியை பற்றி சொன்னோம் இல்லையா, மயான கொள்ளை. இப்போ ரோட்டில் இப்படியெல்லாம் கத்தியால் வர்றது என்னன்னா, எல்லா உறவுகளையும் அழித்து வெறும் ஆத்மாவை மட்டும் பார்க்குறோம். கொலை பண்ணுறது கிடையாது. புத்தியினால் உடல்ன்றதை மறந்து வெறும் ஆத்மா மட்டும் தெரியுது. ஜென்ரலாக இறந்தால் தானே உடல்ல இருந்து ஆத்மா வெளில வரும். ஆனால் புத்தியினால் நீங்கள் வெறும் ஆத்மாவை மட்டும் உடல்ல இருந்து பிரித்து பார்க்கறதுனால சூக்ஷ்மமாக கொலை பண்ண மாதிரி அது. அதை தான் மகாபாரதத்தில் அவனை கொலை பண்ணுன்ட்டு கிருஷ்ணர் சொன்ன மாதிரி இருக்குது. அதை புரிஞ்சுக்கிட்டு இதே தான் மற்ற மதத்தில் வந்து புனித போர்னா எதிராளியை சாகடிக்கிறதுன்னு கிடையாது. நமக்குள்ளே இருக்கக்கூடிய மிருக குணம், குறிப்பாக இந்த பற்று அவன் மீது வந்ததுக்கு காரணம் அந்த அழியக்கூடிய உடல்னு நீ நினச்சதுனால இல்லையா. அதனால் அது உன் குழந்தைன்னு நினைக்கிற. அது இறந்துடுச்சு. இறந்த பிறகு வேறு யார்கிட்டயோ பிறந்த பிறகு உனக்கு அந்த பாசம் இருக்காது. முன்ஜென்மத்து மனைவி இப்போ ஒரு பிச்சைக்காரனா உன் வீட்டுக்கு வருது, தெரிஞ்சிடுச்சாதான் மனைவின்னு, உனக்கு இப்போ பாசம் இருக்காது. அப்போ அது உடல் மீது உள்ள பற்று. ஆத்மா உணர்வில் இருக்கும்போது பற்றே இருக்காது. அப்போ சதா ஆனந்தமாக இருப்பீங்க. அதனால தான் இறைவன் சிவபெருமான் மட்டுமே உங்களுக்கு கணவனாக, மனைவியாக, குழந்தையாக, அப்பா அம்மாவாக, சர்வ சம்பந்தமாக நீங்கள் இருக்கணும். அப்போ உடல் உறவுகளில் பார்க்க பார்க்க உங்களுக்கு மீண்டும் மீண்டும் உடல் உணர்வு தான் வரும். அதனால தான் பார்த்தும் பார்க்காமல் வெறும் ஆத்மாவை மட்டும் பாருங்கள்ன்றார். ஸோ அதுதான் கடைசியில் மயான கொள்ளையில் பார்த்திங்கன்னா ஊரெல்லாம் சுற்றிட்டு வந்து கடைசியில் சுடுகாட்டில் வந்து அம்மன் மாதிரியே ஒரு உருவம் செஞ்சு வச்சுருப்பாங்க மண்ணில். அது மேலே ஏறி உடைப்பாங்க. ஸோ அது வெவ்வேறு விதமாக பண்ணுவாங்க. சிலர் வந்து ஆட்டை பலி கொடுப்பாங்க, கோழியை பலி கொடுப்பாங்க. மொத்தத்தில் அந்த பொம்மையை வந்து உடைப்பாங்க. ஏறி ஏறி அந்த காளி வேஷம் போட்டிருக்கவங்க மிதிப்பாங்க. அது என்னென்னா அவங்களுடைய தேக உணர்வை அவங்களே அழிக்கிறாங்க. அழிக்கிறதன் மூலம்தான் உண்மையில் சிவனுக்கு சமமான பார்வதி தேவியாக மாறுறாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அனைவருக்கும் முடிந்த சிவராத்திரி மற்றும் நடந்து கொண்டிருக்கிற மயான கொள்ளை நல்வாழ்த்துக்கள். மயான கொள்ளைனா என்ன தெரியும்ல? மயானம்னா சுடுகாடு, கொள்ளைனா திருடுறது. சுடுகாடாக இருக்கக்கூடிய இந்த நரகத்தில் சொர்க்கத்தை நாம் கொள்ளையிடுறோம். ஸோ கொள்ளையிடுறதுன்றது இங்கே வந்து போய் சொர்க்கமே இங்கே வரல. திருடுறதுனா என்ன அர்த்தம் அப்படின்னா, எதுவும் இல்லையா, எவனோ சம்பாதிச்சதை போய் எடுக்கிறதான கொள்ளைன்றோம். அந்த மாதிரி நீங்கள் ஜஸ்ட்டு இறைவனை நினைக்கிறீங்க, சொர்க்கத்தை நினைக்கிறீங்க, அப்படியே உங்கள் கைக்கு வந்துடுது. அதாவது நீங்கள் சொர்க்கத்தில் பிறவி எடுத்துடுறீங்க. அதனால் அதை கொள்ளையோடு கம்பேர் பண்ணுறாங்க. அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் உடல் உணர்வை முற்றிலும் மறக்கணும். இதுதான் இறைவனுடைய ஞானம். இதை தவிர வேறு எது பண்ணாலும், ராம்ஜி அவர்கள் சொன்ன மாதிரி நீங்கள் இலவச மருத்துவமனை நடத்தினாலும், அன்னதானம் போட்டாலும், தலைகீழ நின்னாலும் யாருக்கும் ஒரு பைசா பிரயோஜனம் கிடையாது. இதனால் அவன் நல்லாகி மீண்டும் பாவம் தான் செய்ய போகிறான். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.